வியூவர்ஸ் வெல்கம் டு பி புக். இன்றைய வகுப்புல 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல 7th லெசனான இந்திய பொருளாதாரம் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி இந்த லெசனோட பார்ட் 1 பார்த்தாச்சு. இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஓகேங்களா? சோ பார்ட் 1லயே நம்ம வந்து ஒரு ஹாஃப் பார்த்துட்டோம். சோ இன்கேஸ் நீங்க பார்க்கல பார்ட் 1 வீடியோ கிளாஸ் அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான லெசன். பட் ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பொருள் புரியாதனால இந்த லெசன் புரியாத மாதிரி இருக்கும். சோ அதனால எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாம நீங்க இந்த லெசனை படிக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க புக் எடுத்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்க போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 பக்கம் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத 12 பக்கம் பார்த்தோம். அதுல வந்து கடைசியா வந்துட்டு இந்த கட்டமைப்பு வசதிகளை இரண்டா பிரிச்சிருப்பாங்க. பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு அப்படின்னுட்டு. இதுல பொருளாதார கட்டமைப்பு வசதிகள்ல போக்குவரத்து மட்டும் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இன்றைய வகுப்புல அதுல 2வது பாயிண்டா இருக்கக்கூடிய ஆற்றல்ல இருந்து பார்க்கணும். சோ ஆற்றலுக்கு கீழே என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அங்கங்கள்ல ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சாரம். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ முக்கியமான ஆற்றல் நம்மளுடைய டெய்லி லைஃப்ல எது யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்துல மின்சாரம் இன்றி நாம் வாழ்வது கடினமான ஒன்றாகவும் இருக்கு. அப்போ இந்த மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய மூல வளங்களை இரண்டா பிரிக்கிறாங்க. அப்போ மின்சாரம் எதுல இருந்தெல்லாம் தயாரிக்கிறோமோ அதுதான் வந்து வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மூலாதாரம்னு சொல்லக்கூடிய மூலப்பொருட்கள்னு சொல்லக்கூடியது. சோ அந்த மூல வளங்களை இரண்டாக பிரிக்கிறார்கள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூல வளங்கள், அதுக்கு அடுத்தது புதுப்பிக்க கூடிய ஆற்றல் மூல வளங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுல முதல்ல புதுப்பிக்க இயலாத மின் ஆற்றல் மூலங்கள். அது என்ன புதுப்பிக்க இயலாத அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வளத்துல இருந்து நீங்க மின்சாரத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த வளத்தை திரும்ப பயன்படுத்த முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது, அதாவது ஒரு வளமானது தீர்ந்து போகக்கூடியது, ஒரு வாட்டி பயன்படுத்திட்டோம்னா அது திரும்ப பயன்படுத்த முடியாது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ வளங்களை நாம் மறுபடியும் பயன்படுத்த முடியாது. அவை தீர்ந்து விட்டால் மறுபடியும் உருவாக்கவும் நம்மளால முடியாது. சோ அத்தகைய ஆற்றல் மூலங்களைத்தான் தொடர்ந்து பயன்படுத்திட அவை காலப்போக்கில் என்ன ஆயிடும்னா தீர்ந்து போயிடும். அப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வளி, இதெல்லாம் இயற்கை வாயுன்னு சொல்லுவோம், நேச்சுரல் கேஸ். சோ இது எல்லாமே என்ன பண்றோம்னா நம்ம பயன்படுத்துறோம். ஒன்ஸ் நம்ம பெட்ரோலை வண்டியில ஊத்தி பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த பெட்ரோலை மறுபடியும் நம்மளால திரும்ப உருவாக்க முடியாது. ஓகேங்களா? திரும்ப பயன்படுத்தவும் முடியாது. நம்ம யூஸ் பண்ண பெட்ரோலை we can't use again. At the same time we can't produce petrol. ஓகேங்களா? அது பெட்ரோல் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு 300-400 வருஷம் ஆயிடும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுவே புதுப்பிக்க கூடிய மூல வளங்கள் அப்படி ஆற்றல் மூல வளங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வளத்தை நம்மளால மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியும். அது நீங்க பயன்படுத்தினாலும் தீர்ந்து போகாது. அப்படியே ஒருவேளை தீர்ந்து போகுது அப்படின்னாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்ல உங்களால அதை மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே புதுப்பிக்க கூடிய ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சூரிய ஒளி ஆற்றல் எப்பவுமே தீர்ந்து போகாது. அடுத்தது காற்றாற்றல், அலைகள் ஆற்றல், புவி வெப்ப ஆற்றல். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புவியில இருக்கக்கூடிய, அதாவது நிலப்பரப்புக்கு கீழே வந்து நம்மளுக்கு தெரியும் பூமியோடைய சென்ட்ரல் பார்ட்ல வந்து நெருப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ வெப்ப நீரூற்றுகள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சோசியல் மீடியால எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு சில இடத்துலலாம் ஸ்ப்ரிங் வந்து வெப்ப நீரூற்றா வரும். அதாவது சூடான நீர் வந்து இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி மேல வரும். சோ அதுதான். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெப்பாற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வாங்க. அது மட்டும் இல்லாம பல இதுக்கு அந்த வெப்பத்தை பயன்படுத்துவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் புவி வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது. அடுத்தது உயிரி எரிவளி ஆற்றல். இது என்ன உயிரி எரிவளி ஆற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மரங்கள், விலங்கு கழிவுகள் இதெல்லாம் இருக்குல்ல. சோ இதெல்லாம் வச்சு இந்த நேச்சுரல் கேஸஸ நம்மளே மேக் பண்றது. அதெல்லாம் கெட்டு போகும்போது, அதாவது மரங்களுடைய சிதைவுகளா இருக்கட்டும், இல்ல விலங்கு கழிவுகள்லாம் சிதைவடையும் பொழுது அதுல இருந்து வாயுக்கள் வெளிவரும். அந்த வாயுக்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். சோ இந்த மாதிரி நம்மளால இதை வந்து அடிக்கடி நம்ம அதனாலதான் இதை வந்து புதுப்பிக்க கூடிய ஆற்றல் வளத்துக்கு கீழே கொண்டு வராங்க. ஓகேங்களா? சோ இப்ப உயிரி எரிவளி ஆற்றல் அப்படின்னா இந்த விலங்கு கழிவுகள், இப்ப மாட்டு சாணத்தெல்லாம் வச்சு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சமையல் எரிவாயுவா வந்து பயன்படுத்துவாங்க. சோ அந்த மாட்டு சாணத்தை நீங்க போட்டுட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வாயு வந்து ப்ரொடியூஸ் ஆயிடும். சோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சாணத்தை கொண்டு வந்து போட்டு இன்னும் வாயுக்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் உயிரி எரிவளி ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே ஒண்ணு தீர்ந்து போகாம நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கும், இல்லைன்னா நம்ம பயன்படுத்துறது மீண்டும் பயன்படுத்த முடியும். இல்ல அப்படின்னா அது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்ல நம்மளால
ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிறது எல்லாத்தையுமே புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலங்கள், மூல வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சில புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வழக்கில் இல்லாத ஆற்றல் எனவும் அழைப்பதுண்டு. காரணம், இவ்வளங்கள் கொண்டு முன்காலங்களில் மின்னாற்றல் உற்பத்தி செய்யப்படவில்லை அல்லது வழக்கத்தில் இல்லை எனலாம். அதாவது முன்னாடி இப்பதான் வந்து பல மூலங்கள்ல இருந்து நம்மளுக்கு தேவையான வாயுக்களை ப்ரொடியூஸ் பண்றோம், இல்ல மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் காற்றாற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணல. சோ அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் அந்த காலத்துடைய வழக்குல இல்லாத ஒரு ஆற்றலாக இருந்துச்சு. அதுதான் வந்து வழக்கத்தில் இல்லாத ஆற்றல்கள் அப்படின்றாங்க. சோ ஒரு சில புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களை வழக்கத்தில் இல்லாத ஆற்றல்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு காற்றாற்றலே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது சமூக கட்டமைப்பு. மனித வளங்களை மேம்படுத்துவதும், அதாவது இதுக்கு முன்னாடி பொருளாதார கட்டமைப்பு பார்த்தோமா? அப்போ சமூக கட்டமைப்பும் ஒரு பொருளாதார வளர்ச்சியில முக்கியமான ஒன்று. அப்ப சமூக கட்டமைப்பு அப்படின்னா ஒரு மனிதனை வாழ்க்கை தரத்துல முன்னேற்றது, கல்வியில எல்லா விஷயத்திலயும் அந்த மாதிரி இருக்கிறது. அப்ப சமூக கட்டமைப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை சமூக கட்டமைப்புகள் அப்படின்ற, அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த கட்டமைப்புகளை தான் சமூக கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்புகள் உற்பத்தி மற்றும் பகிர்விற்கு வெளியே இருக்கின்றனர். அது இந்த சமூக அமைப்புகள் மேம்பாடு மனித வளங்களின் திறமையையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கின்றது. எடுத்துக்காட்டா பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், பொது வசதி, இதர குடிமை வசதிகள் இதெல்லாமே. இப்ப பள்ளிகள்ல தான் நம்ம திறன்களை கற்றுக்கொள்கின்றோம். சோ அந்த திறன்களை பயன்படுத்தி தான் புது புது டெக்னாலஜி கொண்டு வரும். புது புது டெக்னாலஜியை வச்சுதான் உற்பத்தியை பெருக்கிறோம். சோ அது மட்டும் இல்லாம ஒரு மனித வளத்தின் மூலமாகத்தான் இந்த பணிகள் துறையானது ரன் ஆகுது. சோ அப்ப நீங்க திறமையை வளர்த்துக்கிட்டாதான் அந்த பணிகள் துறையில வந்து நீங்க சேவையே பண்ண முடியும். சோ அப்படிங்கும் பொழுது பணிகள் துறைங்கிறது நம்மளுடைய நாட்டு பணிகள் துறைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது? உற்பத்தி செய்யறோம், அத நுகர்வோர் நுகர்வாங்க. அதாவது மேனுஃபேக்சர் கிட்டும் கன்சியூமருக்கும் நடுவுல இந்த டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், கம்யூனிகேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே நடக்கும். அது எல்லாமே மனிதர்களால பண்ணக்கூடியது. சோ அப்படி பண்ணக்கூடிய அந்த மனித சக்திகளைத்தான், அந்த பணிகளைத்தான், சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறதா வந்து பணிகள் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த துறையில நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு திறமை இருக்கணும். கரெக்டா? சோ அந்த திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு இடமாகத்தான் இந்த சமூக கட்டமைப்பானது இருக்கு. அப்ப எங்கெல்லாம்? பள்ளிகள், கல்லூரிகள். இது என்ன மருத்துவமனைகள் அப்படின்னா உடல்நலம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மளால வேலை செய்ய முடியும். அப்ப மருத்துவமனைகளும் ஒரு முக்கியமானதுதான். பொருளாதாரத்துல இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ எல்லாருக்குமே இப்ப பேண்டமிக் டைம்ல வந்தப்போ பொருளாதாரம் அடி வாங்குச்சு. சோ அதற்கான காரணம் அந்த இடத்துல உற்பத்தி குறையும். இப்போ நீங்க வந்து உடல் ஆரோக்கியமா இல்ல அப்படிங்கும் பொழுது உங்களால ஒரு பொருளை உருவாக்க முடியாது, மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. உங்களால ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியும். ஒரு பிவிஓல இருக்கீங்க அப்படின்னா உங்களால ஒர்க்குக்கு போக முடியாது. அப்ப அந்த பணியானது தடைப்படும். அப்ப உற்பத்தி குறையும். சோ அதனால வருமானமும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும். ஓகேங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கல்வி. சோ அப்ப இந்த சமூக கட்டமைப்புல முக்கியமா சொல்லக்கூடியது கல்வி. இந்தியாவில் கல்வி. இந்தியாவுல குருகுல முறையில் பன்னெடுங்காலமாக கல்வி போதிக்கப்படுது. அது என்ன குருகுல முறை அப்படின்னா, ஒரு குருவுக்கு கீழே அந்த குருவுக்கு தொண்டாற்றிக் கொண்டே அவர்கிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியது. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. ஓகேங்களா? அடுத்தது தற்போது வளர்ந்து வரும் பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப இந்திய கல்வி முறை வேகமாக வளர்ந்து வருகிறது. மனித மேம்பாட்டு துறை அமைச்சகம் நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்துகிறது. அப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன் மனிதவள மேம்பாட்டுத்துறை அப்படின்னா ஒரு மனிதனின் திறமையை வளர்ப்பது அவங்களுடைய கடமை. ஓகேங்களா? சோ அதனாலதான் மனிதவள மேம்பாட்டுத்துறை தான் கல்வி ரிலேட்டடான எல்லாத்தையுமே வந்து திட்டங்கள் எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க. அடுத்தது இந்திய கல்வி முறை. 1976ஆம் ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதற்கு பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது. இதை பத்தி நம்ம பாலிட்டியில படிச்சிருப்போம். 42வது அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணுவாங்கன்னா மாநில பட்டியல்ல முன்னாடி வந்து 66 லிஸ்ட் இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து 66 துறைகள் இருக்கும். அந்த 66 துறைகள்ல இருந்து ஒரு 5 துறைகளை எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பொதுப்பட்டியல்ல கொடுத்துட்டாங்க. அப்ப பொதுப்பட்டியல்ல முன்னால எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 47 துறைகள் இருந்துச்சு. சோ இந்த மாநில பட்டியல்ல இருந்து ஒரு 5 கடை வாங்கிட்டு வந்து பொதுப்பட்டியல்ல ஆட் பண்ணிட்டாங்க. சோ அப்ப 47 பிளஸ் 5 52 மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்ப மாநில பட்டியல்ல ஒரு 5 குறைந்து இப்போ 61 தான் இருக்கு. அப்போ இப்போ வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 61 துறைகள் இருக்கும். அதுவே பொதுப்பட்டியல்ல 52 துறைகள் இருக்கு. அது என்ன பொதுப்பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்னா மத்திய பட்டியல்னு ஒண்ணு இருக்கு. மத்திய பட்டியல்ல வந்து தற்போது வந்து 100 துறைகள் இருக்கு. சோ இந்த மத்திய பட்டியல் அப்படிங்கிறதுல
பாராளுமன்றமானது சட்டம் இயற்றலாம். அந்த அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சட்டம் இயற்றலாம். மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய துறைகள்ல வந்து மாநில அரசாங்கமானது சட்டத்தை இயற்றலாம். ஆனா பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய இந்த 52 துறைகள்ல மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனா ஒரே துறையில 2 பேரும் ஒரே நேரத்துல சட்டம் இயற்றுறாங்க அப்படிங்கும் பொழுது, இப்ப மாநில அரசும் கல்வித்துறையில சட்டம் இயற்றுது. மத்திய அரசும் அந்த கல்வித்துறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்னா, யாருடைய இது செல்லுபடி ஆகும்னா, மத்திய அரசு சொல்றதுதான் செல்லுபடி ஆகும். ஓகேங்களா? சோ இதுதான். அப்போ இந்த பட்டியல் சேஞ்ச் பண்ண அமெண்ட்மெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 42 அமெண்ட்மெண்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு பாலிட்டிலயும் வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் தான். ஓகேங்களா? சோ இது எந்த ஆண்டு கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1976ல தான் இந்த மாதிரி மாத்துறாங்க. சோ அப்படி மாத்தும் பொழுது ஒரு 5 துறைகளானது பொதுப்பட்டியலுக்கு மாறுது. அதுல ஒண்ணுதான் இந்த கல்வித்துறை. ஓகேங்களா? கல்வி, காடுகள், எடை அளவுகள் இந்த மாதிரி வரும். சோ அதனால பாத்துக்கோங்க. அந்த 5 துறைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்தியாவுல கல்வி முறை அப்படிங்கிறது அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. இது ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் கல்வி முறை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுன்னு கேட்பாங்க. 6 நிலைகளை கொண்டுள்ளது. என்னென்ன அப்படின்னா குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, அதாவது இந்த 6 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் பாக்குறது எல்லாமே குழந்தை கல்வி. அடுத்தது தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, அடுத்தது இளம் நிலை பட்டம், அதுக்கு அடுத்தது முதுநிலை பட்டம், பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர்ஸ் டிகிரி, இதெல்லாமே. ஓகேங்களா? இந்திய கல்வி நிறுவனம் இந்திய கல்வி முறை 10, 12வது முறைகளை கொண்டுள்ளது. ஒரு சில ஸ்டேட்ல வந்து 10வதுக்கு அப்புறம் டைரக்டா காலேஜ் போயிடுவாங்க. ஒரு சில நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 12வதுக்கு அப்புறம் போறோம். அண்ட் 10வதுக்கு அப்புறமும் நம்ம வந்து டிப்ளமோ அண்ட் காலேஜஸ் அந்த மாதிரி போறோம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கு. உயர்கல்வியை பொறுத்த அளவில் அரசு, தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் பல்வேறு படிப்புகளையும் பாடங்களையும் வழங்கி வருகின்றது. சோ அப்ப நம்மளுக்கு உயர்கல்விகள் வந்து கவர்மெண்ட் நிறுவனம் மட்டும்தான் இது பண்றதுன்னு கிடையாது. கவர்மெண்டோடைய கல்வி நிறுவனங்கள் இல்லாம தனியார் கல்வி நிறுவனங்கள்லயும் நம்ம வந்து உயர்நிலை கல்வி பெற்றுக்கிட்டு தான் இருக்கோம். சோ அப்ப நம்மளுக்கு உயர்நிலை கல்வியை தனியார் கல்வி நிறுவனங்களும் தருது, கவர்மெண்டோடையதும் தராங்க. அடுத்தது பல்கலைக்கழகங்களும் தருகிறது. அது பல்வேறு படிப்புகள் பாடங்களை நமக்கு இது பண்றாங்க. அதுக்கு அடுத்தது பல்கலைக்கழக மானிய குழு, யுஜிசின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோடைய சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களின் தரமானது அளவிடப்படுகிறது. அப்ப பல்கலைக்கழகங்களின் தரம் எதோடைய சட்டத்தின்படி அளவிடப்படுகிறது அப்படின்னா இந்த யுஜிசியோடைய சட்டத்தின்படிதான் அளவிடப்படுகிறது. ஓகேங்களா? கல்வித்துறை அப்படிங்கிறது பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் கல்வித்துறை. ஏன்னா பள்ளிகள்லயும் நம்ம கல்வி கற்கிறோம், கல்லூரிகள்லயும் நம்ம கல்விதான் கற்கிறோம், பல்கலைக்கழகங்கள்லயும் என்னதான் பண்றோம்? கல்விதான், எஜுகேஷன். சோ அப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும் பொழுது பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகம் மொத்தமா எல்லாமே சேர்ந்ததுதான். இது சமுதாயத்தின் எல்லா பிரிவு மக்களுக்கும் நடுநிலையான கல்வியை அளிக்கும் அமைப்பாகும். இது சமுதாயத்துல இந்த வகுப்பை சார்ந்தவர்கள், இந்த வகுப்பை சார்ந்தவங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இல்லாம எல்லாருக்கும் ஈக்குவலா வந்துட்டு கல்வி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கல்வித்துறை. நம்மளுடைய நாட்டுல வரவு செலவு திட்டத்துல 3%, அதாவது ஜிடிபில 3% நிதியானது கல்வித்துறைக்கு ஒதுக்குறாங்க. சோ இதுல பெருமளவு நிதியானது பள்ளி கல்விக்கே வந்து செலவிடப்படுது. இருப்பினும் ஒரு மாணவருக்கு ஆகக்கூடிய கல்வி செலவு இன்னமும் குறைவாகவே இருக்கிறது. நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாணவனுக்கு ஆகக்கூடிய கல்வி செலவுங்கிறது இன்னமும் குறைவாகத்தான் இருக்கிறது, ரொம்பலாம் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது உடல்நலம். இந்தியாவில் உடல்நலம் மாநில அரசுடைய பொறுப்புல இருக்கு. மத்திய சுகாதாரம் நலவாழ்வு கழகம் பல்வேறு நல கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதாவது ஸ்டேட் லெவல்ல பார்க்கும் பொழுது இது ஸ்டேட் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடியதுதான் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் பொழுது மத்திய அரசும் வந்து ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து சுகாதாரம் நலவாழ்வு கழகம் ஆனது என்ன பண்ணுதுன்னா பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதனை நடைமுறைப்படுத்தி செயல்பட்டு வருது. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் பல முறைகள்ல நடக்குது. அது என்ன பல முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா, அதாவது பல முறைகள்ல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஒரு நோய்க்கு ஒரு வே அப்படின்னு இல்ல, இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் கிடையாது. ஹோமியோபதி இருக்கு, சித்தா இருக்கு, யுனானி இருக்கு, ஆயுர்வேதால இது பண்ணிக்கிறோம். சோ இந்த மாதிரி பல முறைகள்ல வந்து இந்தியாவுல உடல்நலம் பேணுதலானது, அதாவது மருத்துவமானது இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுல இன்னொரு பாயிண்ட், மத்திய நலத்துறை அமைச்சகம் நலத்துறையின் நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் கவனித்துக் கொள்கிறது. இந்த மத்திய நலத்துறை அமைச்சகத்துடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நலத்துறை நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகள். இப்ப வந்துட்டு
நம்மளுடைய நலத்துறை அப்படின்னா நம்மளுக்கு சுகாதாரம் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஒரு நோயை கியூர் பண்றதுக்கு ஃபாரின்ல இருக்கு அப்படின்னா அந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு கொண்டு வரது யாருடைய இதா இருக்கும், அந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு கொண்டு வரது இந்த மத்திய நலத்துறை அமைச்சகத்துடைய பொறுப்பாக இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்தது ஒவ்வொன்றிலும் தனித்தனி சிகிச்சை முறைகள் மற்றும் சிறப்பு குணங்களும் உள்ளன. இந்திய மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள நடுவன் நலத்துறை அமைச்சகத்திடம் முறையாக அனுமதி பெற வேண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எம்பிபிஎஸ்சி முடிச்சிட்டா கூட நீங்க எம்பிபிஎஸ் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களால வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு நோயாளியே நீங்க கியூர் பண்ணும், நீங்க உங்களுக்கு மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா மத்திய நலத்துறை அமைச்சகத்துக்கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஹாஸ்பிடல் கட்டுறாங்க அப்படின்னா இந்தியா கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி ஒரு ஃபாரினர் வந்து இந்தியால ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் பெர்மிஷன் வாங்கணும். அதை தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. அனைத்து மருத்துவ நடவடிக்கைகளும் ஒரே அமைச்சகத்தின் கீழ் தற்போது உள்ளது. அந்த அமைச்சகத்தோட பேர் என்னன்னா ஆயுஷ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதா, யுனானி, இந்த இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சித்தா, ஹோமியோபதி, யோகா, ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இதைத்தான் வந்து ஆயுஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவில் உடல்நலப் பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. அதாவது ஒட்டுமொத்தமா யார் பாத்துக்கிறாங்க அப்படின்னா மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழே தான் வருது. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மாநிலங்களை பொறுத்தவரையில் கேரளா மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. அப்ப உடல்நலம் பேணுதல்ல முன்னாடி யார் இருக்காங்க இந்தியால அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இதா இருக்கும். ஓகேங்களா? சோ நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக கேரளா போவாங்க. அங்க வந்து இந்த சித்தா அந்த மூலிகைகளை பயன்படுத்தி மருத்துவமானது பார்க்கப்படும். சோ அதனால அங்க வந்து உடல்நலம் பேணுதல்ல வந்து மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது அவங்க வந்து முன்னிலையில இருக்காங்க அப்படின்றாங்க. மற்ற முன்னேறிய நாடுகளோட ஒப்பிடும் பொழுது இந்தியாவுல உடல்நலம் பேணுதல் அப்படிங்கிறது திருப்திகரமானதா இல்ல. இன்னும் சொல்ல போனா இலங்கையை விட கூட இந்தியால வந்து உடல்நலம் பேணுதல் குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது இந்தியாவை சேர்ந்த ஒரு சிலருடைய பொருளியலாளர்களுடைய கருத்துக்களை தான் இங்க கொடுத்திருப்பாங்க. அதாவது சமூகத்துல பொருளாதாரத்தை பற்றி தெரிந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிருப்பாங்க. அம்பேத்கர், திருவள்ளுவர், சோ இவங்கெல்லாம் வந்து பொருளாதாரம் அப்படின்னா என்ன நினைச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் இங்க கொடுத்திருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க மேலோட்டமா பாத்துக்கிட்டா போதும். ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து அந்த காலத்திலேயே அதாவது 17 கீழ்க்கணக்கு நூல்கள் இயற்றப்பட்ட காலத்துல 17 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் திருக்குறள். 17 கீழ்க்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள்ல வரக்கூடியதான் திருக்குறள். சோ அப்ப அந்த நூல்கள் இயற்றப்பட்ட அந்த காலத்திலேயே வந்து பொருளாதாரத்தை குறித்து திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த கருத்துக்களை தான் இங்க கொடுத்திருப்பாங்க. அதான் திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் காலத்தால் அழியாத அறநூலான திருக்குறளில் காண கிடைக்கின்றன அப்படின்றாங்க. சோ திருவள்ளுவருடைய கருத்துக்கள் நடைமுறைக்கு ஏற்றவைகளாகவே இன்றும் கருதப்படுகிறது. இன்றளவும் திருவள்ளுவருடைய கருத்துக்கள் நம்முடைய வாழ்வியல்ல ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. அதனாலதான் இதை உலக பொதுமறைன்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப வள்ளுவருடைய பொருளாதார கருத்துக்கள் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது திருவள்ளுவர் அவருடைய பொருளாதார கருத்துக்களை எங்க நம்மளுக்கு திருக்குறள்ல சொல்லியிருக்காருன்னா முப்பால்ல 2வது பாலான பொருட்பால்ல தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அறம் பொருள் இன்பம்ங்கிறோம். அறம் அப்படிங்கிறது எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு பத்தி சொல்லக்கூடியது. அடுத்தது பொருட்பால் அப்படிங்கும் பொழுது செல்வத்தை ஈட்டக்கூடிய வழிகளிலும் அந்த செல்வத்தினால் விளையக்கூடிய நன்மைகள், அதே செல்வத்தை தவறான வழியில ஈட்டுனீங்க அப்படின்னா அதனால வரக்கூடிய தீமைகள் எல்லாத்தையுமே கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப இந்த பொருட்பால் அப்படிங்கிறதுதான் செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒன்று. அப்ப பொருட்பாலானது செல்வத்தோடு தொடர்புடையது. சோ நம்மளுடைய வாழ்க்கையுடைய அடிப்படைகளை அறிந்தவர் தான் திருவள்ளுவர் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவை, அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. சோ இத பத்தி எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. சோ அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படைகளை அறிந்தவர் திருவள்ளுவர் அப்படின்றாங்க. சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையுடைய பெரும் ஆதாரமாக மழையைத்தான் குறிப்பிடுகிறார். அப்ப மழை பெய்தால் தான் வேளாண்மை சிறக்கும், வேளாண்மை செழிப்பாக இருந்தால்தான் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் மக்கள் வந்து செழிப்போடு வாழ முடியும் அப்படின்றாங்க. சோ இப்ப உணவு தட்டுப்பாடு இல்லாம
தன்னிறைவடைந்து நம்ம வாழ்றோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும். அப்ப பொருளாதாரம் வளரணும் அப்படின்னா வேளாண்மை துறை வளரணும். வேளாண்மை வளரணும் அப்படின்னா எது வளரணும்? எதை சார்ந்திருக்கு வேளாண்மை? மழையை சார்ந்திருக்கு. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. மழைதான் உணவு தருகிறது. மழைதான் பொருளாதார வாழ்வில் அடிப்படை உருவாக்குவதாக நம்பினார் திருவள்ளுவர். வாழ்வின் அடிப்படை பொருளாதார தேவையான வேளாண்மை மழையை சார்ந்திருக்கிறது. அழிவை தரும், அழிவிலிருந்து மீண்டும் தலைத்தோங்கவும் செய்யும். அப்படிப்பட்ட அந்த மழையானது, அதாவது மழை இதான் வேளாண்மை மழையை சார்ந்திருக்கிறது. வேளாண்மை முன்னேறினாதான் பொருளாதாரம் முன்னேறும். அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கையுடைய பொருளாதாரம், ஒருவரின் வாழ்க்கை பொருளாதாரமானது முன்னேறணும் அப்படின்னா வேளாண்மை முன்னேறணும். அப்ப அது மழையை சார்ந்திருக்கு. அப்ப மழைதான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரம் அப்படின்னு சொல்றாரு. இதோட அவர் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மழையானது அந்த மழையானது அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மழையானது அழிவையும் தரும், ஆக்கத்தையும் தரும் அப்படிங்கிறாங்க. அழிவை தரும் அப்படின்னா அதிக அளவு மழை பொழிஞ்சிருச்சு அப்படின்னா வெள்ளத்தால் மக்கள் பாதிப்படைவார்கள். அன்றாட வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படலாம். உயிர் சேதங்கள் கூட ஒரு சில நேரங்கள்ல வெள்ளப்பெருக்கினால ஏற்படலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட அதே மழைதான் வறுமை பஞ்சத்துல இருக்கும் பொழுது நம்மளை காக்கக்கூடியதாகவும் இருக்கும். நம்மளுக்கு கை கொடுத்து தூக்கக்கூடியதாகவும் அதுதான் இருக்கும். அதான் அழிவிலிருந்து மீண்டும் தலை தோங்கவும் அதுதான் செய்யும். இப்ப எல்லாம் அழிஞ்சிச்சு, எல்லாரும் பொருளை இழந்துட்டாங்க, மறுபடியும் விவசாயம் பண்ணி இது பண்ணும். அப்ப மறுபடியும் விவசாயம் பண்ணணும்னா நீர் தேவைன்னா மழையைத்தான் நம்பி இருப்பாங்க. சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த உற்பத்தி காரணிகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது என்னன்னா, ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு என்னென்ன காரணிகள்லாம் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு நிலம் வேணும். இப்ப நான் ஏதாவது ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றேன். மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ஃபேக்டரி அமைக்கிறதுக்குன்னு ஒரு நிலம் வேணும். அதுக்கு அடுத்தது அந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்ண உழைப்பு வேணும். அதுக்கு அடுத்தது முதலீடு வேணும். அதுக்கு அடுத்தது அந்த ஃபேக்டரியை நான் கட்டமைக்கணும். சும்மா வெறும் நிலம் மட்டும் இருந்தா என்னால இது பண்ண முடியாது. அந்த அமைப்பானது இருக்கணும். காலம், தொழில்நுட்பம், இது எல்லாமே உற்பத்திக்கான முக்கியமான காரணிகள் அப்படின்றாங்க. அடுத்தது இங்க ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படின்றாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவறிந்த மக்களை பெறுவதுதான் இருக்கிறதுலயே பெரிய பேரு அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். ஓகேங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறிவுடைய பிள்ளைகளை பெறுவதுதான் உண்மையான பேரு. பெறுவதிலேயே மிக சிறந்த பேர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவுடைய பிள்ளைகளை பெற்றெடுப்பது அப்படின்றாரு. ஓகேங்களா? சோ அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித வளத்தை பற்றி கூறுகிறார்கள். அதாவது அறிவுடையவர்கள் தான் இன்றைய காலகட்டத்துல பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கிறார்கள். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்ணணும்னா ஐடி நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த ஃபீல்ட்ல சஸ்டெயின் பண்ண முடியும். சோ அப்படி நீங்க அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணி ஒரு புதுசா ஒரு இன்னோவேஷனை கொண்டு வரீங்க. சோ அப்படி கொண்டு வரும் பொழுது பொருளாதாரமானது மேம்படும். அததான் சொல்றாங்க. அப்ப அறிவுடைய பிள்ளைகளை பெறுவதுதான் பெறக்கூடிய பேறுகளிலே சிறந்த பேரு, நான் அறிஞ்சதுலயே பெரும் பேரு அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வேளாண்மை தான் உலகத்துடைய அச்சாணி அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம வேளாண்மை துறை செழுமையாக இருந்தால்தான் மற்ற துறைகள்லாம் செழுமையாக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா அடிப்படை ஆகாரமே உணவுதான். சோ அப்படிப்பட்ட உணவு வேணும் அப்படின்னா வேளாண்மை செலுத்திருக்கணும். அப்படி உணவு இருந்தாதான் நம்மளால மற்ற துறைகள் எல்லாம் சிறப்பா ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனாலதான் சொல்லுவாங்க, உழவு தொழில் புரிபவன் தான் தலையாய மனிதன் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் அப்படின்றாங்க. அதாவது உழவு தொழில் செய்து வாழ்பவன் தான் தன்னிறைவு பெற்று வாழ்கின்றான். அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் அவனே உற்பத்தி செஞ்சு ஒரு தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றான். மற்றவர்கள் எல்லாம் அவனை சார்ந்து அவனிடம் தொழுது, அவனை வணங்கி தொழுது அவன் கொடுக்கக்கூடிய அந்த உணவினை பெற்று உண்டு வாழ்கிறார்கள் அப்படின்றாங்க. அதான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். சோ உழவு தொழில் செய்து தன்னிறைவோடு வாழ்பவர்கள், தனக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்து வாழ்பவர்கள் தான் உண்மையாக வாழ்பவர்கள். மற்றவர்கள் எல்லாம் அந்த உழவர்களை தொழுது அவர் கொடுக்கக்கூடிய அந்த உணவினை உண்டு வாழ்பவர்கள், அவர்களுக்கு பின்னாடி வருபவர்கள் அப்படின்றாங்க. அடுத்தது பொதுநிதி. திருவள்ளுவர் பொதுநிதி பற்றி பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்புகளில் விரிவாக எழுதியிருக்கிறார். இந்த தலைப்புகள்லாம் ஒரு திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. சோ வருவாயை உருவாக்குதல், எப்படி இன்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது, அந்த வந்த இன்கம் எப்படி சேகரிக்கணும், அதுக்கப்புறம் அதை எப்படி நிர்வகிக்கணும், அது மட்டும் இல்லாம பொது செலவுகள் பற்றி எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாமே ஒவ்வொன்னா கொடுத்திருப்பாங்க அடுத்தடுத்து. பொது செலவை பொறுத்த வரைக்கும் சமநிதி நிலை அப்படின்ற ஒரு அறிக்கையை ஒரு பரிந்துரை செய்வார் திருவள்ளுவர். சமநிதி நிலை அறிக்கை அப்படின்றாங்க. அது என்ன சமநிதி நிலை அறிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு நாட்டுடைய வருமானத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தனி மனிதனுடைய வருமானம் பார்க்கலாம். இப்போ என்னுடைய வருமானம் வந்து ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப இது என்னுடைய இன்கம். சோ இப்ப என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபாயா இருக்கலாம். சோ அப்படிங்கும் பொழுது மீதி 2,000 ரூபாயை நான் என்ன பண்றேன், சேவ் பண்றேன். சோ இந்த மாதிரி இருக்கலாம். அதாவது நம்ம வருமானமானது நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு கொஞ்சம் உபரியானது இருக்க வேண்டும். நம்மளுடைய பொருளாதாரத்தில் உபரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே இருக்கணும். அது இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் 10,000 ரூபாய் நான் வாங்குறேன். அந்த 10,000 ரூபாய மட்டும் நான் செலவு பண்ணிட்டு யார்கிட்டயும் கடன் வாங்காம 0 இதுலயாவது இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது இது வந்து சமநிலை அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சோ அப்ப ஒண்ணு நீங்க சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் ஒரு பகுதியை சேகரிக்கணும். அதுதான் உபரி அப்படின்னு குறிப்பிடக்கூடியது. சோ அப்ப உபரி கொண்ட ஒரு பொருளாதாரமா இருக்கணும். ஆர் எல்ஸ் அட்லீஸ்ட் ஈக்குவலான ஒரு பொருளாதாரமா இருக்கணும் அப்படின்றாங்க. அதுதான். அப்போ ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருந்தால் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் கூட பாதகமாக இருக்காது. ஒரு நாட்டுடைய செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுக்கு கம்மியான வருமானம். நான் 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன். சோ அப்படிங்கும் பொழுது கூட என்னுடைய செலவை நான் கட்டுக்குள்ள வச்சிருந்தேன் அப்படின்னா என்னுடைய வருமானத்துல எந்த ஒரு குறைவாக இருந்தால் கூட அது எனக்கு எந்த ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதா. அதையே அப்படியே நாட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க. அவ்வளவுதான். அப்போ ஒரு நாடு செலவுகளை கட்டுக்குள்ள வச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டுக்கு எந்த ஒரு பாதகமான வருமானம் குறைவாக இருந்தால் கூட அது எந்த ஒரு பாதகமானதாகவும் இருக்காது. ஓகேங்களா? நிதிநிலை கொள்கை வகுக்கும் பொழுது செய்ய வேண்டியதாக அவர் சொல்லுவது எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும். சில நேரங்களில் சம நிதிநிலையானது இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பொது செலவை கீழ்காணும் 3 இனங்களுக்கு செலவிடுமாறு சொல்கிறார். பொது செலவு அப்படின்னா எதெல்லாம் பொது செலவு கீழே ஒரு அரசன் ஒரு நாட்டை நிர்வகிக்கிறான். அவனுடைய அந்த கருவூலத்திற்கு வந்த வருவாயில இருந்து பொது செலவு செய்யறான்னா எதுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பணிக்காக பண்ணலாம், பொது பணிகளுக்காக பண்ணலாம், சமூக பணிகளுக்காக அப்படின்னா மக்களுக்காக. பொது பணிகள் அப்படின்னா இந்த கட்டிடங்கள் கட்டுறது, கோவில்கள் கட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டை பாதுகாக்கிறது. சோ இந்த மாதிரி சமூக பணிகளுக்காக பொது செலவு செலவிடலாம். இல்லைன்னா பொது பணிகளுக்காக பண்ணலாம், பாதுகாப்புக்காக பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்தது வெளிநாட்டு உதவி. வெளிநாடுகளிடமிருந்து உதவி பெறுவதை ஆஹ் திருவள்ளுவர் அவர்கள் எதிர்க்கிறார். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்வெளி உதவி கோரும் நாடுகளே அல்ல அப்படிங்கிறாரு. அதாவது இல்வெளி அப்படின்னா நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில இருக்கக்கூடிய ஒரு நாட்டு, நம்ம நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கிறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த உதவி கேட்கக்கூடிய நாடு ஒரு நாடே இல்லை அப்படின்னு சொல்லி குறள் 739 அவர் விளக்கியிருக்காரு. சோ அப்ப இதுல இருந்து இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரம் தன்னிறைவு பெற்று ஒரு பொருளாதாரமா இருக்கணும். நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமா, தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இருக்கணும். மத்தவங்கிட்ட போய் கையேந்திர நிலைமையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வறுமையும் பிச்சையெடுத்தலும். பசி கொடுமையிலிருந்து பெறும் விடுதலையே ஒரு மனிதனுக்கு பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் அப்படின்றாரு. அதாவது ஒரு மனிதனுடைய அடிப்படை சுதந்திரம் அப்படின்னா என்னன்னா பசியிலிருந்து விடுதலை பெறுவதுதான். அதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு குடிமகனும் என்ன பண்ணணும் அப்படின்னா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. இந்த வறுமை, இந்த வறுமைதான் இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து தீமைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. இப்போ எனக்கு பசிக்குது, என்கிட்ட வருமானம் இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அடுத்து திருடியாவது என்னுடைய வயிற்று பசியை ஆற்ற வேண்டும் நினைப்பேன். அப்போ அந்த திருட்டு குற்றம் நடக்குது அப்படின்னா அதற்கு காரணம் என்னுடைய வறுமை, என்னுடைய பசி. அது மட்டும்தான். சோ அதான் இங்க குறிப்பிட்டிருக்காரு. வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேறாய் இருந்து எக்காலத்துக்கும் தீராத துன்பங்களை தருகிறது அப்படின்றாரு. ஆனால் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் எண்ணிக்கையில் பிச்சை எடுப்பவர்கள், வசிப்பிடமின்றி சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் குப்பை எடுப்பவர்கள் அதிகமாக உள்ளனர் அப்படின்றாங்க. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கோம் அப்படிங்கறதே ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். அதுலயுமே அதிக அளவு யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிச்சை எடுப்பவர்களும் இருப்பிடம் இல்லாமல் அதாவது தனக்குன்னு ஒரு வீடு இல்லாம சாலையோரங்கள்ல வசிக்கிறவங்க, குப்பையை எடுத்து அன்றாட வாழ்க்கையை அந்த குப்பையை விற்று அதுக்கப்புறமா அன்றாட வாழ்க்கையை நடத்தக்கூடிய மக்கள் ஏராளமானோர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது செல்வம்,
செல்வத்தை பொறுத்தவரைக்கும், செல்வம் வாழ்க்கைக்கான ஒரு வழிதான். இல்லன்னு சொல்லல. ஆனா அதுவே இலக்காக இருந்துறக்கூடாது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையுடைய பயன் அப்படிங்கும்போது, நம்ம உயர்ந்த இடத்தை அடைவதைத்தான் நம்ம இலக்காக வைத்திருக்க வேண்டுமே தவிர, அதிக செல்வத்தை அடையதை இலக்காக வைத்திருக்க கூடாது அப்படின்றாங்க. நம்மளோட வாழ்க்கை வாழ்வதற்கு செல்வமானது இன்றியமையாத ஒன்றுதான், தேவைதான். ஆனா அது இலக்காக இருந்து விடக்கூடாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம, அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை, அந்த வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்த கூட மதி மதிக்க தகுந்த வழிகள்ல தான் ஈட்டணும். எந்த ஒரு தவறான வழியிலயும் நம்ம அத ஈட்டிடக் கூடாது. நல்ல வழியில தான் ஈட்டணும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம, செல்வத்தை பதுக்கி வைப்பது பயனற்று போகும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கரண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இப்போ ரூபா நோட்டுகள மாத்துனாங்க. ரூ. 500 நோட்டுகள மாத்தி குடுக்கும் பொழுது, பதுக்கி வச்சிருக்கவங்கலாம் அதிக அளவு அவங்களால பணமாற்றம் செய்துக்க முடியல. புதிய நோட்டுக்கு மாத்திக்க முடியல. இதனால அந்த பணமானது வேஸ்ட்டா தான் போச்சு. அது மாரி பணத்தை பதுக்கி வைப்பது அப்படிங்கிறது பயனற்று போகும் அப்படின்றாங்க. அவரை பொறுத்தவரையில் தொழில்தான் உண்மையான செல்வம். உழைப்பு தான் மிக பெரும் வளம் அப்படின்றாங்க. அதாவது நம்மளுடைய உழைப்பு தான் நம்மளுடைய பலம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மூலாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உழைப்பு. அந்த உழைப்பை போட்டு, அந்த வளத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்றோம். அப்படி செய்யக்கூடிய அந்த செயல்முறை தான் தொழில். அந்த தொழில் தான் உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நலம் பேணும் அரசு. அது என்ன நலம் பேணும் அரசு? ஒரு நல்ல அரசு, ஒரு நாட்டை காக்கக்கூடிய ஒரு அரசு, மக்களின் நலத்தை காக்கக்கூடிய ஒரு அரசு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நாட்டில் வறுமை இல்லாமல் இருக்கணும். அனைத்து மக்களும் கல்வி அறிவு பெற்றிருக்க வேண்டும். எழுத்தறிவின்மை, அடுத்தது நோய்கள் முதலியன இல்லாமல் இருக்கணும் அப்படின்றாங்க. வறுமை இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, எழுத்தறிவின்மை இருக்கக்கூடாது. அப்ப எல்லாரும் கல்வி கற்றிருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும், வறுமை இல்லாம இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த அரசைத்தான் நலம் பேணும் அரசு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதேதான் இங்கே கொடுத்திருப்பாங்க. நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல் இருந்தா வறுமை இருக்காது. நல்ல விளைச்சல் இருந்துச்சு அப்படின்னா வளமாகவும், மகிழ்ச்சியாகவும் மக்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும் அந்த நலம் பேணும் அரசு அப்படின்னா. பேணுதல் அப்படின்னா காத்தல்னு அர்த்தம். அப்ப மக்களுடைய நலனை காக்கக்கூடிய ஒரு அரசு அப்படின்னா, நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்வை மக்களுக்கு தரணும். அப்ப சுத்தம், சுகாதாரம் எல்லாத்தையும் கவர்மெண்ட் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம மக்களை வறுமையில தள்ளக்கூடாது. அப்ப பெரும் செல்வம், பொருளாதார வளர்ச்சி இருந்தாதான் அந்த மக்கள் வறுமைக்கு போமாட்டாங்க. அப்படிங்கும் பொழுது நல்ல விளைச்சல் இருந்தாதான் பொருளாதார வளர்ச்சி அடையும். அப்படி நல்ல விளைச்சல் இருந்து பொருளாதார வளர்ச்சி இருந்துச்சுன்னா, நம்ம கிட்ட வளமும் இருக்கும். அந்த வளத்தினால் நம்மளுக்கு சந்தோஷமும் இருக்கும். அது மட்டும் இல்லாம மக்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதும் இந்த கவர்மெண்டோடைய முக்கியமான ஒன்று அப்படின்றாங்க. அடுத்தது மகாத்மா காந்தியடிகள் இவர் பொருளாதாரம் குறித்து என்னென்ன கருத்துக்கள் சொன்னாரு அப்படிங்கிறத அடுத்து குடுத்திருக்காங்க. இதுவுமே ரொம்ப எளிமையான ஒன்றுதான். காந்தியடிகளுடைய பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. அது என்ன நன்னெறி? நன்னெறி அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? நன்மை கூட்டல் நெறி அப்படின்னு பிரிக்கலாமா? அப்ப நன்மை கூட்டல் நெறி. நெறினா என்னது? வழி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப நல்ல வழியில் நாம் ஈட்டக்கூடியதுதான் அது என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் ஈட்டக்கூடிய செல்வமானது நல்ல வழியில நம்ம ஈட்டணும். ஒழுக்கமான முறையில நம்ம ஈட்டணும். எந்த ஒரு தீய வழியையும் பின்பற்றி போகக்கூடாது அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டிருக்கிறார். அப்ப நன்னெறியை அடிப்படையாக கொண்டதுதான் காந்திய பொருளாதாரம். 1921ஆம் ஆண்டு காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியார் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கையானது இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளா புரியறதுக்கு சொல்றேன். இப்போ ஒருத்தன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன டிபார்ட்மெண்ட்ல பண்றானோ, அதே ஸ்ட்ரீம்ல இன்னொருத்தனும் பண்றான். இப்போ ஒருத்தனுடைய பேர கெடுத்துட்டு இன்னொருத்தன் மேல வரணும் அப்படின்னு நினைச்சு அவன் செய்யக்கூடிய அந்த செயலானது பாவமானது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அது அப்படியே ஒரு நாட்டுக்கும் நம்ம ஒரு பெர்சன் அப்படிங்கிறது ஒரு நாடுன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ ஒரு தேசத்துடையது அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறி. தார்மீகம் அப்படின்னா நேர்மையான முறையில அப்படின்னு அர்த்தம். இப்ப நேர்மையான முறையில ஒழுக்க நெறிகளை பின்பற்றி ஒருத்தன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன காயப்படுத்தி, அதாவது அவன் பண்ணாத ஒரு விஷயங்கள், அவன தப்பா போர்ட்ரேட் பண்ணி, இன்னொருத்தனுடைய பொருளாதாரம் உயருது அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த பொருளாதார நடவடிக்கையானது இழுக்கானது, தவறானது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அது பாவமானது அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப மற்றவர்களை கீழ இறக்கி தவறான முறைகள்ல நேர்மை இல்லாத ஒரு முறைகள்ல
முறையில, அதாவது நேர்மையான முறையில ஒருத்தர் செஞ்சு ஒரு பொருளாதாரத்தை முன்னேறி கொண்டு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அவனுடைய பொருளாதாரத்தை பாதிக்குமாறு அவனை காயப்படுத்தி விட்டு, நீங்கள் தவறான வழியில் ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்ற நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து தவறானது. அது வந்து பாவமானது அப்படின்னு சொல்றாரு. எப்போ அப்படின்னா 1921ல இந்த கருத்தை சொல்றாரு. அவர் மறுபடியும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1924ல இதே மாதிரி சிமிலராவே சொல்றாரு. தார்மீக மதிப்புகளை புறம் தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது. அதாவது தார்மீகம்னு நேர்மையான முறை. அப்போ உண்மையான மதிப்புகளை புறம் தள்ளக்கூடிய பொருளாதாரமானது ஒரு உண்மை அற்றது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது காந்தியடிகளுடைய பொருளாதார சிந்தனைகளின் சிறப்பியல்புகள். கிராம குடியரசு. அது என்ன கிராம குடியரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் கிராமங்கள்ல தான் இந்தியா வாழ்றதா கருதுறாரு. சோ அப்ப கிராமங்கள் தன்னிறைவு பெற்று முன்னேறினாதான் நாடானது முன்னேறும் அப்படிங்கறதுல அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. சோ அதனால தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதைத்தான் அவர் விரும்பி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இயந்திரங்களை பயன்படுத்துறது, நகரமயமாதல், தொழில்மயமாதல் இது எல்லாத்தையுமே காந்தியடிகள் எதிர்க்கிறார். ஏன்னா இயந்திரங்களை பயன்படுத்துறோம் அப்படின்னா பல பேருக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும். அப்ப அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்கள்னால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகரமயமாதல், அதுக்கடுத்து தொழில்மயமாதல் அதையும் இவர் எதிர்க்கிறார். சோ இத பத்தி நம்மளுக்கு பின்னாடி போக போக இந்த பாயிண்ட்ஸ் ஏன் இவர் எதிர்த்தாரு அப்படிங்கறத பத்தி புரியும். ஓகேங்களா? அடுத்தது இங்க பாருங்க, இயந்திரங்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என வர்ணிக்கிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயந்திரங்கள் அவர் வந்து இன்னும் சொல்றாரு, இயந்திரங்களுடைய தீமைகள் குறித்து புத்தகங்கள்லாம் எழுதணும். அந்த தீமைகளை பத்தி மக்களுக்கு உணர்த்தணும். இயந்திரங்கள் வந்து நம்மளுக்கு வரம் இல்ல, சாபமான ஒன்று அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இயந்திரத்தின் தீமைகளை நாம் பார்க்க வேண்டும். அது நம் இணக்கமான வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ அப்ப இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம தொழில் வளர்ச்சிக்காக, அதாவது பொருளாதார வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த இயந்திரங்கள்லாம் காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவமாக கருதி இருக்கிறார். ஏன்னா அந்த இயந்திரங்கள்னால மக்களுடைய வாழ்வாதாரமானது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் கருதி இருக்கிறார். சோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இயந்திரங்களுடைய தீமைகள் குறித்து பல புத்தகங்களை எழுதணும், எழுதி இந்த மக்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்படின்றார். ஓகேங்களா? சோ அதனாலதான் இயந்திரங்கள் பயன்படுத்துதல எதிர்க்கிறார். அடுத்தது தொழில்மயமாதல். இந்த தொழில்மயமாதல் அப்படிங்கும் பொழுது, தொழில்மயம் மனித இனத்தின் சாபக்கேடு என்று காந்தியடிகள் கருதினார். நாட்டின் திறன் முழுவதையும் சுரண்டுவதை தொழில்மயமானது சார்ந்து உள்ளது அப்படின்னு கருதுறார். ஒரு நாட்டுடைய திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the ability மேனேஜ் இட்ஸ் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய வளங்களை எப்படி அதை மேனேஜ் பண்ணுங்கிறது தான் ஒரு நாட்டுடைய திறன்னே சொல்லலாம். திறன்னா என்னது? ஒரு குவாலிட்டி, அவ்வளவுதான். சோ அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயமும் சரி. அதுக்கடுத்தது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மனிதர்களுமே ஒரு வகையான வளம் தான். ஏன்னா மனித வளம் தான் முக்கியமானது இந்த பொருளாதார வளர்ச்சியில. சோ அப்படிங்கும் பொழுது அந்த மக்களை எப்படி அந்த நாட்டுடைய டெவலப்மெண்ட்காக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த நாட்டுடைய திறன் முழுவதையும் சுரண்டுவதாக தொழில்மயம் இருக்கிறது அப்படின்றாங்க. ஏன்னா மனித வளங்களை சுரண்டுகிறார்கள் தொழில்னால. ஓகேங்களா? சோ பல கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், அந்த வளத்தை திருடிக் கொண்டு, வளத்தை சுரண்டிக் கொண்டு அவர்களுக்கு தகுதியான ஊதியத்தை கொடுக்கறது இல்ல. போதுமான ஊதியத்தை கொடுக்காம இருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்தது உற்பத்தி பரவலாக்கம் அப்படிங்கும் பொழுது, உற்பத்தியானது பரவலாக்கப்பட வேண்டும் அப்படின்றாரு காந்தியடிகள். என்ன சொல்றாருன்னா, சின்ன சின்ன அளவுலதான் உற்பத்தி இருக்கணும். இந்த மாஸ் ப்ரொடக்ஷன்லாம் எங்கேயும் இருக்கக்கூடாது. ஃபேக்டரி வச்சு மிகப்பெரிய அளவுல ப்ரொடக்ஷன் பண்றதுலாம் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன அளவுல பட் நிறைய இடங்கள்ல உற்பத்தியானது இருக்கணும். அல்லது வீடுகள்லயே கூட உற்பத்தி இருக்கணும் அப்படின்றார். அதான் ப்ரொடக்ஷன் அட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளேசஸ் ஆன் a ஸ்மால் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னா என்னன்னா, குறுகிய அளவு. அதாவது ரொம்ப மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த வீட்ல இருக்கவன் தன்னிறைவு பெறணும். இல்லன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 4, 5 குடும்பங்கள் தன்னிறைவு பெற மாதிரிதான் வந்து உற்பத்தியானது இருக்கணுமே தவிர, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் வச்சு உற்பத்தி பண்ணக்கூடாது. ஏன்னா அவர்தான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, தொழில்மயமாறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. சோ அப்படிங்கும் பொழுது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸா இல்லாம ஒரு சிறிய அளவுல தான் வந்து இந்த உற்பத்தியானது இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப காந்தியடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உற்பத்தியானது அது அநேக இடங்களில் சிறிய அளவிலும், அதாவது அநேக இடங்கள்ல நிறைய இடங்கள்ல சிறிய அளவிலும் அல்லது வீடுகளிலே உற்பத்தி நடைபெறுமாறு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கிராம சர்வோதயா
உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்கள்ல தான் உண்மையான இந்தியா வாழுது அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால கிராமங்கள் தன்னிறைவு பெற்றவைகளாகவும் தற்சார்பு பெற்றவைகளாகவும் இருக்கணும். அப்போ ஒரு கிராமத்துல ஒரு மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அந்த கிராமத்திலேயே உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கணும். அதான் தன்னிறைவு. தனக்கு தேவையான எல்லாவற்றையும் உற்பத்தி கொள்ளக்கூடிய அந்த திறனைத்தான் தன்னிறைவு சார்ந்த சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த தற்சார்பு நம்ம பெறணும். நம்ம வேற யாரையும் பிறரை சார்ந்து இருக்க கூடாது. நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கணும். அதுதான் தற்சார்பு. ஓகேங்களா? சோ அப்படி தற்சார்பு பெற்ற கிராமங்களாக எல்லாமே மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது உடல் உழைப்பு. உடல் உழைப்புடைய முக்கியத்துவத்தை, அதாவது சிறப்பை உணர்ந்தவர் காந்தியடிகள். கடவுள் எதற்காக மனிதனை படைத்தான் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் நினைக்கிறாருன்னா, தனக்கு தேவையான உணவை அவன் வேர்வை சிந்தி அவனுடைய உழைப்பின் மூலமாகத்தான் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஒரு மனிதனை கடவுள் படைத்திருக்கிறார் அப்படின்றாங்க. அதான் தனக்கு தேவையான உணவை தானே நெற்றி வேர்வை சிந்தி தன் உழைப்பின் வழியால் பெற்றுக்கொள்வான் என்பதே எனும் கருத்தை நம்பினார் அப்படின்றாங்க. அப்போ இதுக்காக தான் கடவுள் அவங்க மனுஷனை படைச்சிருக்காங்க அப்படின்றாரு. அப்போ மனித உடல் உழைப்பானது, அதாவது மனித உழைப்பு அப்படிங்கிறது உடல் உழைப்பு தான் என்று காந்தியடிகள் கூறுகிறார். அடுத்தது அறக்கட்டளை கோட்பாடு. இது என்ன அறக்கட்டளை கோட்பாடு அப்படிங்கும்போது, இப்பெல்லாம் முதலாளித்துவ முறையானது இருக்கு. சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதே அறக்கட்டளை கோட்பாடு அப்படின்றாரு. சோ இப்போ ஒரு ஒரு ஹெட்டுக்கு கீழே தான் நம்ம எல்லாம் அடிமைகளாகத்தான் இன்றளவும் பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி இல்லாம ஒரு துறை அப்படின்னா அது கவர்மெண்ட்க்கு கீழே இருக்கணும். அதுல எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும். மேல கீழே அதாவது முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் அப்படின்னு எதுவுமே இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒரு உற்பத்தி செய்யணும். அந்த உற்பத்தியினால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை எல்லாரும் சமமா பகிர்ந்தளிச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு சமத்துவ சமூகத்தை தான் உருவாக்கணும். அந்த மாதிரி ஒன்றுதான் இருக்கணுமே தவிர இந்த முதலாளித்துவ முறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அறக்கட்டளை கோட்பாடுன்னு சொல்றாங்க. சோ இந்த அறக்கட்டளை கோட்பாடுல முதலாளித்துவத்திற்கு பங்கு இல்லை. இருப்பினும் இந்தியா சூதாட்ட முதலாளித்துவம் மற்றும் குறைக்கூறு முதலாளித்துவம் சார்ந்த அனுபவங்களை பெற்றுள்ளது அப்படின்றாங்க. இது என்ன சூதாட்ட முதலாளித்துவம் அப்படின்னா, இப்ப சூதாட்டம்னா என்ன பண்ணுவோம், ஒரு பணத்தை ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் போடுவோம். போடும் பொழுது அந்த விளையாட்டுல வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட்டா மாறிடும். ஒருவேளை அதை இழக்கக்கூடிய ரிஸ்க்கும் இருக்கலாம். சோ அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கக்கூடிய அந்த தனியார் தொழில்களைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சூதாட்ட முதலாளித்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கம்பெனி நடத்துறான் அப்படின்னா ஒரு பல்லாயிரம் கோடியை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டா போடுவான். அதுல அவனுக்கு லாஸ் இருக்கலாம், அட் த சேம் டைம் அவனுக்கு ப்ராஃபிட்டும் வரலாம். சோ அவன் அந்த ரிஸ்க் எடுக்கிறான் பாருங்க, அதுதான். அதனாலதான் இது சூதாட்ட முதலாளித்துவம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப தனியார் நிறுவனங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த தொழில் முறையைத்தான் இந்த சூதாட்ட முதலாளித்துவ முறை அப்படின்றது. அடுத்தது இந்த குறைக்கூறு முதலாளித்துவம் அப்படின்னா என்னன்னா, இது இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்கு தான் ஈஸியா புரியும். கிரானி கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதுல கிரானி அப்படின்னா என்னன்னா, இங்க தமிழ்ல கன்வெர்ட் பண்ணும்போது குறைக்கூறும் அப்படின்னு மாத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அரசியல்வாதியோ அல்லது அரசு அதிகாரிகளையோ கைக்குள்ள போட்டுட்டு தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதைத்தான் குறைக்கூறும் முதலாளித்துவம் அப்படின்றது. இன்னும் சொல்ல போனா, இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு அரசியல்வாதி தெரியும்னா அவருடைய சப்போர்ட்னால கவர்மெண்டோடைய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து நானே பண்ணி, அதாவது மத்தவங்களுக்கு கிடைக்காம நானே அந்த பெருமளவான வருவாயை ஈட்டக்கூடியது, அந்த மாதிரி பண்ணக்கூடியதுதான் குறைக்கூறு முதலாளித்துவம்னு சொல்லுவாங்க. அது அரசு அதிகாரிகளோட சப்போர்ட்டை வச்சு பண்ணலாம், இல்லைன்னா அரசியல்வாதிகள், இல்லைன்னா கவர்மெண்டோட எனி ஃபார்ம் சப்போர்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னா அதுதான் இந்த குறைக்கூறு முதலாளித்துவம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் இன்றளவும் என்ன இருக்கு, இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒன்றுதான். சோ அதான் இந்தியா இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் பெற்றுள்ளது அப்படின்றாங்க. ஏன்னா இன்னைக்குமே பல்லாயிரம் கோடியை தனித்துவமா போயிட்டு ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி மேல வந்தவனும் இருக்கான், கீழே போனவனும் இருக்கான். அதே மாதிரி அரசியல்வாதிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு முன்னேறினவனும் இருக்கான். ஓகேங்களா? சோ அதான். அடுத்தது உணவு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது உணவுப் பொருட்கள் மீதான எல்லாவித கட்டுப்பாடுகளையும் காந்தியடிகள் எதிர்க்கிறார். அது என்ன உணவுப் பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகள்னா, ஒரு சில இப்பெல்லாம் நீங்க பாத்துக்கலாம், உணவுப் பொருட்களை விற்கணும் அப்படின்னா லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். சோ அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் ஒரு சிலருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது. இப்போ ஒரு ரோட்டு ஓரத்துல ஒருத்தர் உணவுப் பொருள் விற்கிறான் அப்படின்னா அவன் போயிட்டு உணவுத்துறையில லைசன்ஸ் வாங்கிட்டு விற்க முடியாது. ஆனா அவங்கள சீஸ் பண்ணும் பொழுது இது பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை எல்லாம் அது மற்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும். ஒரு பக்கம் நன்மையானதுதான். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி இது ஒரு ரீசன் மட்டும் கிடையாது, நிறைய இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், உணவுப் பொருட்கள் மீது இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை காந்தியடிகள் எதிர்க்கிறார்.
அதே மாரி, இந்த மாரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும் அப்டின்னும் சொல்றாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள வந்து நம்ம இந்தியாக்குள்ள வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்டின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னா, அந்த பொருளுடைய தேவை இந்த மக்களுக்கு இருக்கு அப்டின்னா, அந்த இடத்துல அந்த பொருள் பற்றாக்குறையை இவர்கள் செயற்கையாக உற்பத்தி செய்கிறார்கள். புரியுதுங்களா? அப்ப அ அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஸ்கட்ன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்கட்டே இந்தியால இல்ல. ஆனா இந்திய மக்களுக்கு வந்து பிஸ்கட் சாப்பிடணும். அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல செயற்கையாகத்தான் அந்த பற்றாக்குறையானது உருவாக்கப்படுகிறதே தவிர, உண்மையில் அந்த பிஸ்கட் பற்றாக்குறை கிடையாது. ஓகேங்களா? இந்த மாரி உணவுப் பொருட்கள் மீது அந்த இறக்குமதி மீது கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுனால அதுதான். அப்ப உணவுப் பொருட்கள் மீது இந்த மாரியான கட்டுப்பாடுகள் விதிக்கும் பொழுது, செயற்கையான பற்றாக்குறை உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. இந்தியா ஒரு சமயத்துல வந்து உணவு தானியத்திற்கு கையேந்தக்கூடிய நிலையில இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்தியால உணவுப் பொருட்களும் சரி, தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், பால், முட்டை, இறைச்சி இது எல்லாமே அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்டு, தனக்கு தேவையான அளவை விட அதிக அளவு தான் இங்க உற்பத்தி செய்யப்படுது. அப்படி உற்பத்தி செய்யப்படக்கூடியது நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையானதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த உபரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ ஒரு காலத்துல கையேந்திர நிலைமையில இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்றாங்க. அடுத்தது மக்கள் தொகை. மக்கள் தொகையை பொறுத்தவரைக்கும் காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா, மக்கள் தொகை பெருக்கத்திற்கு காரணம் குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள வந்து காந்தியடிகள் எதிர்க்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள்லாம் வந்துட்டு எதிர்க்கிறார். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் தொகை பெருக்கத்திற்கு காரணமான மக்கள் தொகை பெருக்கம் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் செய்து கொள்கிறார் பாருங்க. அதெல்லாம் இவர் எதிர்க்கிறார். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னா, சுய கட்டுப்பாடானது இருக்கணும். அதாவது தன் கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும். பிரம்மச்சாரியத்த கைப்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப தன் கட்டுப்பாடை மக்கள் தொகையை கட்டுப்படுத்த ஒரு சிறந்த வழி அப்படின்னும் காந்தியடிகள் கருதுறார். ஓகேங்களா? பட் பெட்டர் ஃபேமிலி பிளானிங் நவடேஸ். அடுத்தது மதுவிலக்கு. மதுவிலக்கு பொறுத்தவரைக்கும் முழுமையான மதுவிலக்கு வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வலியுறுத்தினார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மதுவை குடிப்பதனால நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அதே மாரி அந்த மதுவுனால நம்மளுக்கு ஏதாவது தீமை வருமா அப்படின்னா, தீமை வரும். நன்மை வராது. ஆனா தீமை மட்டும் வரும். அது என்ன அப்படின்னா, நோய் வரும் அப்படின்றாங்க. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா அப்படிங்கிறது குடிகாரர்களுடைய நாடாக இருக்கிறத விட, இது ஒரு ஏழை நாடாக இருக்கிறது மேல் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இதுதான். இதுல ஆனா இன்றைய இன்றைய காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பல மாநிலங்களுடைய வருவாயா இந்த மது விற்பனை தான் இருக்கிறது. அப்படிங்கும்போது நம்மளுடைய மாநிலத்தையே எடுத்துப்போம். நம்மளுடைய மாநிலத்திலேயே வந்துட்டு வருவாய் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட்னா இந்த மதுத்துறை தான். அதனால இந்த மது விற்பனையினால தான் நம்மளுடைய மாநிலத்துடைய வருவாயானது அதிகரிக்குது. ஆனா காந்தியடிகள் மது விலக்கை வலியுறுத்துகிறார். இன்றளவும் பல பேர் வந்து மது விலக்கை வலியுறுத்துகிறோம். ஆனா அது வாய்ப்பு இருக்காங்கிறது தெரியல. சோ பாக்க தான் தெரியும். அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அவங்கள பொறுத்து தான் இருக்கு. அடுத்தது ஜவஹர்லால் நேரு அவர்கள பத்தி, அவருடைய பொருளாதார கருத்துக்கள பத்தி இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பிரதம அமைச்சர். சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதம அமைச்சரும் இவர்தான். 1946ல இடைக்கால அரசாங்கத்தை அமைத்தவரும் இவர்தான். நம்மளுடைய இந்தியாவை கட்டமைத்த சிற்பிகள்ல ஒருவரும் இவர்தான். முதன்மை சிற்பிகள்ல ஒருவர். அதாவது நெறைய பேர் இருப்பாங்க. அம்பேத்கர் அவர்கள், ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத் அவர்கள். இந்த மாரி முக்கியமான தலைவர்கள்ல இவரும் ஒருவர் அப்படின்றாங்க. இவர் முதல் பிரதம அமைச்சராக அ பிரைம் மினிஸ்டரா இவர் பதவியேத்த நாள்ல இருந்து 1964 அவர் இறக்குற வரைக்கும் வந்துட்டு பிரதமரா இருந்திருக்காரு. ஓகேங்களா? அவர் பதவியேற்ற நாள்ல இருந்து அவர் இறக்குற வரைக்கும் பிரதமரா இருந்திருக்காரு. இவர பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. தேசபக்தர், சிந்தனையாளர், அரசியல்வாதி இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இவருடைய பொருளாதார கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இங்க குடுத்திருப்பாங்க. மக்களாட்சியும், மத சார்பின்மையும் அப்படின்றாங்க. அப்ப மக்களாட்சி முறையை உறுதியாக நம்பியவர் ஜவஹர்லால் நேரு. அது என்ன மக்களாட்சி முறை அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரினால் இந்த நாடானது ஆளப்படக்கூடியதுதான் மக்களாட்சி. அதுதான். அப்படிப்பட்ட அந்த மக்களாட்சி முறைய வந்து இவர் ஆதரிக்கிறார். பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழி ஆட்சி, பாராளுமன்ற மக்களின் ஆட்சி ஆகியவற்றையும் நம்பியவர். அதாவது சட்டத்தின்படிதான் ஆட்சியானது நடக்கணும். பாராளுமன்ற மக்களாட்சி, அதாவது பாராளுமன்ற மக்களாட்சினா பாராளுமன்றத்தின் மூலமாகத்தான் எல்லாம் நடக்கணும். ஆனா அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றாங்க. அதான். அப்ப பாராளுமன்ற மக்களாட்சி. மத சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. இந்த லைன படிக்கும்பொழுது நிறைய பேருக்கு புரியாது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
1947 காலகட்டங்கள்ல சுதந்திரம் அடைய போகும் பொழுது 2ஆக இந்த தாய் திருநாடு பிரிஞ்சுச்சு. ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு பாகிஸ்தான். சோ அப்ப 1940கள்ல இருந்தே முஸ்லீம் லீக்குடைய தலைவரான முகமது ஜின்னா அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா தனிநாடு கோரிக்கை வைத்திருந்தார். சோ அப்படி அந்த தனிநாடு கோரிக்கை அந்த வகுப்புவாதத்தின் காரணமாகத்தான். ஏன்னா அன்றைய காலகட்டங்கள்ல இந்துக்கள் அதிகமாக இருந்தார்கள். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சு. அப்போ முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்ப எங்களை நாங்க பாத்துக்கணும் அப்படின்னா எங்களுக்குன்னு தனியா நாட குடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்படி இருந்த காலகட்டத்துல அந்த வகுப்புவாதத்தை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இவர் இருந்தார். பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இறுக்கி புடிச்சிட்டு இருந்தாரு. இந்த மாதிரிலாம் பிரிய விட்டுறக்கூடாது. முஸ்லிம்கள், இந்துக்கள்னு பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பங்காற்றி இருக்காரு. சோ அதனாலதான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவர்தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ இவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசானது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மத விஷயங்கள்ல தலையிடக்கூடாது. சோ அவங்கவங்களுடைய மதங்கள்ல பின்பற்றக்கூடியது அவங்கவங்களுடைய உரிமை. சோ அதுல அரசு எந்த ஒரு தலையீடும் இருக்கக்கூடாது அப்படின்றாரு. அப்போ மத சார்பற்ற ஒரு அரசாகத்தான் இந்த இந்திய அரசானது இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தினவர் இவர். சோ அதனாலதான் இவர் வந்து இந்தியாவிற்கு நேரு அளித்த மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி மதச்சார்பின்மையை சொல்றாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய இந்தியாவுல பல்வேறு மதங்கள் இருக்கு. இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவம், புத்த மதம், ஜைன மதம், சொராஸ்ட்ரியம், சீக்கியம் இந்த மாதிரி பல மதங்கள் இருக்கு. மத பெரும்பான்மையால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. இருந்தாலும் இப்ப இந்துக்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படிங்கறதுனால இந்த மத பெரும்பான்மை அதிகமா இருக்கிறதுனால மற்ற மதங்களே நம்ம வந்து அழுத்துறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. சோ அந்த மாதிரி என்னதான் மத எண்ணிக்கையில் அதாவது இந்துக்கள் அதிகமாக இருந்தாலும் அதனால வந்து முஸ்லிம்களுக்கோ, கிறிஸ்டியன்களுக்கோ, ஜொராஸ்ட்ரியர்களுக்கோ எந்த ஒரு அச்சுறுத்தல்களும் இந்த இந்திய தாய் திருநாட்டுல இல்ல. அதற்கான காரணம் இந்த இந்தியாவானது மதச்சார்பற்ற ஒரு நாடாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? அடுத்தது மதச்சார்பின்மை என்பது எல்லா மதங்களுக்கும் சமமான மரியாதை அளித்தல். அப்போ ஒரு அரசு அப்படிங்கிறது ஒரு ஒரு மதத்தை மட்டும் சார்ந்து இல்லாம எல்லா மதங்களுக்கும் என்னவா இருக்கணும்? சமமான மரியாதை அளிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது திட்டமிடுதல். பொருளாதார திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை ஜவஹர்லால் நேரு அவர்களே சாரும். ஏன்னா பிரதமரை தலைவராக கொண்டதுதான் தேசிய திட்டக்குழு. அப்ப முதல் தேசிய திட்டக்குழுவுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா முதல்ல பிரதமரா இருந்த இந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுதான் இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. சோ அப்ப பொருளாதார திட்டமிடல் தேசிய திட்டக்குழு அப்படின்னா பொருளாதாரத்தை பத்தி திட்டமிடக்கூடிய ஒரு குழு. சோ அப்படி இந்த பொருளாதார திட்டமிடலை நம்மளுடைய நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பெருமை வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களை சாரும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒருங்கிணைந்த அணுகுமுறை திட்டம் அவசியம் அப்படிங்கறத சொன்னார். அதாவது ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த அணுகுமுறை திட்டம் தான் முக்கியமானது. 1956ஆம் ஆண்டு மே மாதம் 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்தில் துவங்கி வைத்தார். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு பிளான் பண்றோம் அப்படின்னா அந்த பிளானுடைய முக்கிய பொருளா இருக்கணும். என்ன மைய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்களையும் பணத்தையும் சிறப்பான முறையில நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இவர் குறிப்பிடுறார். ஓகேங்களா? அடுத்தது திட்டமிடல் என்பது தொழில்மயமாதலோடு தொடர்புடையது. இதன் மூலம் ஒரு நாடு தன்னைத்தானே வளர்ச்சி அடைய செய்கிறது. ஒரு சிறப்பான திட்டம் இருந்தால்தான் ஒரு நாடானது வளர்ச்சி பெறும். அப்படி ஒரு நாடு வளர்ச்சி பெறும் பொழுது தற்சார்பினை அடைய முடியும் அப்படின்றாங்க. நேரு திட்டமிட்ட வளர்ச்சி பெற இந்த யுக்தியை முன்னெடுக்கிறார். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை, பணத்தை சிறந்த முறையில் கையாளணும். அதுதான் ஒரு திட்டமிடலுக்கான கருப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி சிறப்பான திட்டமிடல் இருந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். ஒரு நாடு வளர்ச்சி அடைந்தால்தான் தற்சார்பு அடைய முடியும். அப்ப தற்சார்பு அடையக்கூடியதாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை இவர் நடைமுறைப்படுத்திருக்கிறாரு. இதுல முக்கியமானது ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் நேருவுடைய பங்களிப்பு மறக்க முடியாது. ஏன்னா இந்த துறைகள்லாம் முன்னேற்றம் அடைஞ்சாதான் பொருளாதாரத்துல நம்ம முன்னேற்றம் அடைய முடியும். ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தாதான் நம்மளால எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து முன்னாடி போக முடியும். அதே மாதிரிதான் சயின்ஸா இருக்கட்டும், ஆராய்ச்சியா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும். சோ இந்த முக்கியமான பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான துறைகளில் எல்லாம் முக்கிய பங்காற்றி இருக்கிறார். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பிரதமரா இருந்த காலத்துலதான் IIT வந்து வருது. சோ அப்ப இந்திய தொழில்நுட்ப கழகமும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் இவர் பிரதமராக இருந்த பொழுதுதான் தொடங்கப்படுது. சோ இதுல இருந்து அவருடைய இந்த அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் குறித்த அவருடைய மனப்பான்மையை வந்து நம்மளால தெரிய முடியுது அப்படின்றாங்க. சோ அடுத்தது ஜனநாயக சமதர்மம்.
சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பாகும். இங்கேயும் உங்களுக்கு புரியாது. அது என்ன நேருவுடைய பங்களிப்பு சமதர்மம்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமதர்ம சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது என்ன சமதர்மம் அப்படின்னா, மக்கள் அனைவரும் சமம். யாரும் யாரை விட மேலேயும் கிடையாது, கீழே கிடையாது. எல்லாரும் ஈக்குவல் அப்படின்றாங்க. சோ அப்படி அந்த ஈக்குவாலிட்டிய கொண்டு வர்றாரு. அதே மாதிரி நேருவின் சமதர்மம் எதை பொறுத்ததா இருக்குன்னா, ஜனநாயக சமதர்மமாக இருக்கணும் அப்படின்றாரு. சோ அப்ப மக்கள் சமூக சமதர்மமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ அடுத்தது பி.ஆர். அம்பேத்கருடைய கருத்துக்கள். ஆனா இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பி.ஆர். அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இவருடைய கட்டுரைகள் எந்த இயரு என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன்னா வேற எதுவுமே இங்க இருக்காது. ஃபுல்லா வந்து புக்ஸா தான் இருக்கும். பி.ஆர். அம்பேத்கர் வந்து பன்முக திறன் பெற்றவர். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் மோஸ்டா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இவருக்கு சட்டம் தான் வந்து அதிகமா தெரியும்னு நினைக்கிறோம். ஆனா இவருக்கு சட்டத்தை விட பொருளாதாரமும் அதிக அளவுல தெரியும். சோ அதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. சோ நம்மளுடைய அரசியல் அமைப்பை சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். இவர் வந்து 1915ல அமெரிக்கால கொலம்பியா பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்ட படிப்பிற்காக ஒரு கட்டுரை, ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறார். அந்த ஆய்வு கட்டுரைக்கான பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இயர் நோட் பண்ணிக்கோங்க. எந்த பல்கலைக்கழகம்ங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நூல்களை நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சோ அப்ப பழங்கால இந்திய வர்த்தகம் 1915 கொலம்பியா யூனிவர்சிட்டியில என்னது முதுகலை பட்டத்துக்காக சமர்ப்பிச்சது. அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய PhD பட்டத்துக்காக, அதாவது டாக்டர் ஆஃப் பிலாசபி. சோ இதற்காக ஒரு ஆய்வறிக்கை, ஒரு கட்டுரையை வந்து ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. ஓகேங்களா? சோ இது வந்து அவருடைய PhD-க்காக இவர் வந்து சமர்ப்பித்த ஒரு ஆய்வு கட்டுரை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, அதாவது மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? இது 1921ல அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் எனும் ஆய்வு கட்டுரையை தன்னுடைய MSc பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1921ல இவருடைய MSc பட்டத்திற்காக என்ன தீசிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவுடைய மாகாண நிதி பரவலாக்கல் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரையை எடுத்துக்கிறாங்க. அடுத்தது 1923ல, அதாவது இந்த ஆய்வு கட்டுரையில என்னன்னா, பேச்சுலர்ஸ் பண்ணும்போது ஒரு சில ஸ்ட்ரீம்ல வந்து ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்க சொல்லுவாங்க. ஆனா மாஸ்டர்ஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே இருக்கு. சோ இந்த மாஸ்டர் டிகிரி, PhD எல்லாம் பண்ணும்பொழுது ஒரு கட்டுரையை வந்து அவங்க சமர்ப்பிக்கணும். அவங்க எடுத்திருக்க ஸ்ட்ரீம்ல, அதாவது அவங்க எடுத்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைய வந்து எடுத்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன, எப்படி அதோடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறது எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு தீசிஸ் வந்து சப்மிட் பண்ணும். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப 1923ல ரூபாயின் பிரச்சனைகள் எனும் ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி DSc பட்டமானது வழங்கியது. அது என்ன DSc அப்படின்னா டாக்டர் ஆஃப் சயின்ஸ்னு அர்த்தம். அப்ப டாக்டர் ஆஃப் சயின்ஸ்க்காக இவர் சமர்ப்பித்த கட்டுரை ஆய்வறிக்கை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூபாயின் பிரச்சனைகள். ஓகேங்களா? அதுவே அவருடைய MSc பட்டத்திற்காக அவர் சமர்ப்பித்த ஆய்வு கட்டுரை என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல். ஓகேங்களா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு விஷயம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கரின் நூலான ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய டிகிரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்காக லண்டன் எக்கனாமிக் ஸ்கூல்ல பிசினஸ் ஸ்கூல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணாரு பாருங்க. இந்த ஆய்வறிக்கையில இருக்கக்கூடிய பல கருத்துக்களை இவரு ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி, அதாவது இந்திய கரன்சிக்கு மேல இல்லைன்னா ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. ஹில்டன் யங் கமிஷன். அந்த ஹில்டன் யங் கமிஷன் அறிக்கை கொடுத்ததுனாலதான் பரிந்துரைத்ததுனாலதான் 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி இந்திய ரிசர்வ் வங்கியானது தொடங்கப்பட்டது. RBI வந்து எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1935ல ஏப்ரல் 1ஆம் தேதி கொண்டு வராங்க. அப்ப இந்த RBI நிறுவப்படுவதற்கு ஒரு குழுவானது பரிந்துரை செய்யுது. இந்த மாதிரி இந்த நாட்டுடைய நிதியை நிர்வகிக்க, கையாளுவதற்கு ஒரு பேங்க் ஒண்ணு வேணும். சோ அது அந்த RBI பேங்க் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு பரிந்துரைக்குது. அந்த குழு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஹில்டன் யங் கமிஷன் சொல்லுவாங்க.
சோ அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஆய்வறிக்கையில ரூபாயின் பிரச்சனைகள்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஆய்வறிக்கையில அவர் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாரோ, அது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஹில்டன் யங் கமிஷனுக்கு முன்னாடி சொல்றாரு. சோ அப்படி சொல்லும் பொழுது, இவருடைய ஆய்வறிக்கையில இருந்த அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்து விட்டு தான், ஆமா, ஓகே, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. சோ அப்ப இங்க ஒரு பேங்க் வேணும் அப்படிங்கிறத அந்த குழுவானது பரிந்துரைக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த ரிசர்வ் வங்கியானது வருது. ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கரின் நூலான ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றம், அதன் தீர்வும் என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்தது நிதி பொருளாதாரம். இவர் பெரும்பாலான நூட்களை அவர் வெளிநாட்டுல இருந்தப்ப எழுதியிருக்காரு. 1913 இருந்து 1923 காலகட்டங்கள்ல இவர் வெளிநாட்டுல இருக்காரு. சோ அந்த காலகட்டத்துல தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிறோம். ஏன்னா இங்க பாருங்க 1915, அடுத்தது இது 1921, இது 1923. சோ அப்ப இவர் ஃபாரின்ல இருக்கும் பொழுதுதான் இந்த நூட்கள்லாம் எழுதியிருக்காரு. இவர் அன்றைய ஆங்கில இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்துல நடைபெற்ற பொருளாதாரத்தை, இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்தை மூன்றா பிரிச்சிருக்கார். அதுதான் மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலைகளாக பிரிக்கிறார். இது என்ன அப்படிங்கறத நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஜஸ்ட் என்னங்கிறது மட்டும் இங்க பாத்துக்கோங்க. ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம். இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1871 இருந்து 1877 வரைக்கும் ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம். அது என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்துல கவர்னர் ஜெனரல் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய கையில தான் எல்லா இதுவுமே இருக்கும். சோ ஒரு ஒட்டுமொத்த வருவாயும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. சோ அவரு பார்த்து பண்றதுதான் மாகாணங்களுக்கு. இப்ப எப்படி மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க, அந்த மாதிரி அப்போ இல்ல. சோ அப்போ மொத்த வருவாயும், அதாவது ஒரு மாகாணத்துல வசூலிக்கக்கூடிய மொத்த வருவாயும் கொண்டு போய் கவர்னர் ஜெனரல் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அப்ப இந்தியாவுடைய, அதாவது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மொத்த இந்தியாவுடைய வருவாயும் கவர்னர் ஜெனரல் கிட்ட போயிரும். சோ அப்ப அந்த சென்ட்ரல்ல இருக்கவங்க ஒரு மாகாணத்துடைய ஒரு சில இதுல நீக்கம் செய்வாங்க. அவங்க இந்த இந்த ஃபீல்டுல நாங்க இன்னும் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும், அதுக்காக நிதி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதை பரிந்துரைப்பதும் பரிந்துரைக்காமல் இருப்பதும் சென்ட்ரலுடைய கையில தான் இருக்கு. அவங்க பார்த்து கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. ஆனா நீ மொத்தத்தையும் ஒப்படைச்சிடணும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம். அதுக்கு அடுத்தது 3வதா பாத்தீங்கன்னா வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம். இது இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம். சோ இதை பத்திலாம் நம்ம டீட்டெயில்டா அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் முதல் வகுப்பு. சோ ஃபர்ஸ்டாவே இந்த லெசன்ஸ் தான் பாக்குறோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு போயிடும். ஓகேங்களா? அடுத்தது வேளாண்மை பொருளாதாரம். 1918ஆம் ஆண்டில் அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதினார். இவர் 1918 என்ன கட்டுரை? இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள். இதுல ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. சோ ஆடம் ஸ்மித் எழுதுன நாடுகளின் செல்வம். சோ அதுல சொல்லியிருக்கிற மாதிரி நில உடைமை ஒருங்கிணைப்புக்கும் நில உடைமை விரிவாக்கத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அவர் சொல்றாரு. அது என்ன நில உடைமை ஒருங்கிணைப்புனா என்ன, வேறுபாடு அப்படின்னா என்னன்னா, இப்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப இந்தியாங்கிறது இதுதான் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய நிலங்கள் இப்படி எல்லாருக்கு கீழே இருக்கு அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரதுதான் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே இந்த இந்த இந்தியா பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அதையும் தனக்கு கீழே கொண்டு வருதுன்னா இது விரிவாக்கம். ஓகேங்களா? சோ அப்ப ஒருங்கிணைத்தல் அப்படின்னா மெர்ஜ் பண்றது. ஒரு 4-5 பிளேசஸ், 4-5 நிலங்களை மெர்ஜ் பண்ணி ஒரு விவசாயத்தை பண்றது, அந்த மாதிரி பண்றது ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே விரிவாக்கம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி இன்னொரு பகுதியை காசு கொடுத்தோ இல்ல ஏதாவது ஒரு மூலியமாகவோ அதை நம்மளோட சேர்த்துக்கிறது விரிவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஒண்ணு மெர்ஜ், இன்னொன்னு ஆட் ஆன். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது சமூக நீதி பொருளாதாரம். சமூக முன்னேற்றத்திற்கு ஜாதி மிகப்பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் நம்பினாரு. சோ ஜாதி சமூக பிரிவினைக்கு வழிவகுக்குது அப்படின்னும் அவர் சொன்னார். ஓகேங்களா? ஜாதி முறை அரசியல் மக்களாட்சியை விடவும் சமூக மக்களாட்சி அமைப்பதில் தோல்வி அடைந்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அதாவது சமூக மக்களாட்சி அப்படிங்கும் பொழுது மக்களானவர்கள் சமத்துவ முறையில இருக்கணும் அப்படிங்கறதுதான். அப்ப சமத்துவ முறையில எல்லாரும் சமம் அப்படின்ற அந்த சமூக மக்களாட்சியை உருவாக்குவதில் இந்த ஜாதி அரசியலானது தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்றாங்க. அடுத்தது சமதர்ம பொருளாதாரம் அப்படிங்கும் பொழுது அம்பேத்கர் ஒரு சமதர்மவாதி. சமூக நீதியின் பாதுகாவல். அவர் அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமையாக்க வேண்டும் என்றார்.
நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் என்றும் கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். நம்ம முன்னாடி பார்த்தோம் நில உடைமை ஒருங்கிணைப்பு. சோ இந்த நில உடைமை ஒருங்கிணைப்பு இங்க நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்றாருன்னா, கவர்மெண்ட் வந்து எல்லா நிலங்களையும் டேக் ஓவர் பண்ணிக்கணும். சோ அவங்க வந்து ஒட்டுமொத்தமா விவசாயம் பண்ணணும். கூட்டு விவசாயம் பண்ணணும். அந்த கூட்டு விவசாயத்துல வரக்கூடிய வருவாயை மக்களுக்கு பகிர்ந்தளிச்சிடணும். சோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் இது பண்ணாரு. ஏன்னா இப்போ ஒருத்தர் கிட்ட 10 ஏக்கரா இருக்கும். அவன் பொருளாதாரத்துல முன்னாடி இருப்பான். இன்னொருத்தர் கிட்ட 5 ஏக்கர் இருக்கும். அவன் கீழே இருப்பான். ஒருத்தர்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அவன் அதை விட கீழே இருப்பான். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த நிலங்களையும் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். சோ அப்ப நிலத்தை அரசே நிர்வகிக்கணும். அந்த நிலத்தில் கூட்டு வேளாண்மை செய்யணும். அப்படி வரக்கூடிய அந்த வருவாயை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். அதான் சொல்றாங்க. சோ அந்த அரசானது காப்பீடு வணிகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அந்த அரசானது காப்பீடு வணிகம் செய்யணும். அனைத்து மக்களுக்கும் கட்டாயமாக காப்பீட்டு வசதி அளிக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க. அம்பேத்கர் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞர் என்பதில் ஐயமில்லை. ஆனால் சட்டம் அரசியலில் அவரது அளப்பரிய பங்களிப்பு அவருடைய பொருளாதார பங்களிப்பை குறைத்து காட்டிவிட்டன அப்படின்றாங்க. ஏன்னா நம்மளுக்குமே இப்போ வரைக்கும் தெரியாது அவர் வந்து ஒரு பொருளியல் எக்கனாமிஸ்ட்ங்கிறது. சோ இப்ப இதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் இவ்வளவு கட்டுரைகள் பொருளாதாரம் ரிலேட்டடா அவர் எழுதியிருக்காரா. சோ அப்ப அவர் வந்து பண்ண எல்லா அதாவது பிஹெச்டியா இருக்கட்டும், டிஎஸ்சியா இருக்கட்டும், இல்ல எம்எஸ்சியா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த கட்டுரைகளா இருக்கு. அப்ப அவரு பொருளாதாரவாதி அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கு. நம்ம ஒரு சட்டத்தை வகுத்ததுனால சட்டம் தெரிஞ்சிருக்கு, அரசியல்ல ஈடுபட்டிருக்காரு, அரசியல் தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் பொருளாதாரவாதியாக இருந்திருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது ஜே.சி. குமாரப்பா அவர்கள். ஜோசப் செல்லதுரை குமாரப்பா தமிழ்நாட்டுடைய தஞ்சாவூர்ல 1892 ஜனவரி 4ஆம் நாள் பிறக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காந்திய பொருளாதாரத்தை வலியுறுத்துவார். காந்திய பொருளாதாரம் அவர் என்ன காந்தியடிகள் சொன்னாரோ அதே கருத்தை தான் இவரும் திரும்ப வலியுறுத்துவாரு. அடுத்தது கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுகின்ற குமாரப்பா அவரது அனைத்து பொருளாதார கருத்துக்களையும் காந்தியம் என்பதன் அடிப்படையிலேயே கொண்டிருக்கிறார். சோ சிம்பிளா சொல்லணும்னா காந்திய பொருளாதாரங்கிற அந்த கருத்தை தான் இவரும் வலியுறுத்துகிறார். காந்திய பொருளாதாரம் ஜே.சி. குமாரப்பா காந்தியின் கருத்தான கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் ஆகியவற்றை வலுவாக ஆதரித்தார். அது என்ன கிராம தொழில்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம். சிறிய அளவுகள்ல பல இடங்கள்ல உற்பத்தியானது பரவலாக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனா வீடுகள்ல உற்பத்தியானது கொண்டு வரணும். எல்லாருடைய வீடுகளையும் அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க உற்பத்தி செஞ்சுக்கணும் அப்படின்றாரு. சோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒண்ணு அப்படி பண்ணணும். இல்லைன்னா ஒரு கிராமத்துல சிறிய அளவு அந்த கிராமத்துடைய தேவை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கணும். சோ அப்ப அந்த கிராம தொழில்கள் தான் இருக்கணுமே தவிர ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கக்கூடாது, இண்டஸ்ட்ரியலைஸா இருக்கக்கூடாது அப்படின்றாரு. சோ அந்த மாதிரி கிராம தொழில்கள் வளரணும். அப்ப கிராம தொழில்கள் வருதுன்னா அதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கணும். ஏன்னா இந்த தொழில்களை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் இவரும் ஆதரிக்கிறாரு. இவர் வந்து கிறிஸ்துவம் மற்றும் காந்திய மதிப்பீடுகளை உள்ளடக்கிய அவர் கோட்பாடுகளை கொண்டு வருகிறார். அதில் அகிம்சை கொள்கை, மனித நடத்தையை மையப்படுத்துதல், முன்னேற்றம் ஆகியவற்றை பொருள் முதல்வாதத்திற்கு பதிலாக பயன்படுத்துகிறார் அப்படின்றாங்க. அதாவது அகிம்சை கொள்கை அப்படின்னா எந்த ஒரு வன்முறையிலையும் நம்ம ஈடுபடக்கூடாது, அந்த மாதிரியா இருக்கணும். அதே மாதிரி மனித டிக்னிட்டி அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலயும் குறைஞ்சிடக்கூடாது. ஹியூமனுடைய டிக்னிட்டிங்கிறது இருக்கணும். முன்னேற்றம் இருக்கணும். அந்த பொருளாதார நடவடிக்கையில முன்னேற்றம் இருக்கணும். அதைத்தான் இவர் வந்து முன்னிறுத்துறாரு. ஓகேங்களா. அப்போ ஒரு பொருளாதாரத்துல நீங்க முன்னாடி போறீங்க அப்படின்னா இது எல்லாமே இருக்கணும். அகிம்சை கொள்கையை பின்பற்றி இருக்கணும். மனிதனுடைய நடத்தையை மையப்படுத்தி இருக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த பொருளாதாரத்துல நேர்மையான முறையில நீங்க முன்னேற்றம் அடையணும் அப்படின்றாங்க. அடுத்தது சமதர்மம் எடுத்துரைக்கும் வர்க்கப்போர் முக்கியத்துவத்தை நிராகரிக்கும் அதே வேளையில் தடையில்லா சந்தையில் உள்ள பருப்பொருள் வளர்ச்சி, போட்டி மற்றும் திறன் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் நிராகரித்தார். அது என்ன வர்க்கப்போர்? வர்க்கப்போர் அப்படின்னா தொழிலாளர் வர்க்கம், முதலாளி வர்க்கம்னு 2 இருக்கு. சோ இத வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. இந்த தொழிலாளிகள் முதலாளிகள் வர்க்கம்னு இல்லாம அனைவரும் சமம். அப்போ தொழிலாளிகள் வந்து இந்த முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதுதான். சோ அந்த ஈக்குவலைஸ் பண்றதுதான் சமதர்மம்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த சமதர்மம் தான் இந்த வர்க்க போருக்கு காரணமாக இருக்கிறது. இந்த வர்க்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு போர் புரியறதுக்கு காரணமா இருக்கிறது என்னது? இந்த சமதர்மம். அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சமதர்மம் எடுத்துரைக்கக்கூடிய இந்த வர்க்க போர் என்னுடைய முக்கியத்துவத்தை நிராகரிக்கிறார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே.சி. குமாரப்பா. இந்த மாதிரி எல்லாம் போட்டி போட்டுட்டு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம தடையில்லா சந்தையில் உள்ள
பருப்பொருள் வளர்ச்சி, போட்டி, திறன் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் நிராகரிக்கிறார். சோ அப்ப காந்தியடிகளும் குமாரப்பாவும் என்ன ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருக்கணும் அப்படின்றாங்கன்னா, மனிதனுடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றணும். அதாவது இந்த இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய மனிதனுடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றணும். அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் களையணும். வேலையின்மையானது இருக்கக்கூடாது. வேலையின்மையை வந்து கலைக்கணும். வறுமையை கலைக்கணும். ஆதரவற்ற நிலையை கலைக்கணும் அப்படின்றாங்க. அதாவது பொருளாதார பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு இருக்கணும். வறுமை இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆதரவற்ற நிலையும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கலைஞ்சிருச்சு அப்படின்னாலே இந்த மனிதனுடைய பொருளாதார தேவையை நிறைவேற்ற முடியும் அப்படின்றாங்க. அடுத்தது குமாரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில பணியாற்றி கொண்டே அகமதாபாத்ல குஜராத் வித்யா பீடத்துல பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு. 1935ஆம் ஆண்டு அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை உருவாக்கி இருக்கிறாரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இவர் வந்து கைது செய்யப்பட்டு 1 வருஷம் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. சிறையில் இருந்த பொழுது நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், அடுத்தது கிறித்துவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் ஆகிய நூட்களை 1945 காலகட்டங்கள்ல எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது காந்தியடிகளை பின்பற்றவங்க எல்லாருமே சுற்றுச்சூழல் மீது ஒரு கோட்பாடு வச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரிதான் அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற ஒரு கருத்தானது அவர்கள்கிட்ட இருக்கும். சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி இவரும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியாவுடைய சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளமிட்டதால் இவரை வந்து பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி யார் அழைக்கிறாங்கன்னா, ராமச்சந்திர குஹா அவர்கள் அழைக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ராமச்சந்திர குஹா அவர்கள் தான் ஜே.சி. குமாரப்பாவை பச்சை காந்தின்னு அழைப்பாங்க. இதற்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்தியாவின் சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளமிட்டதால் இவர் இந்த மாதிரி அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. அடுத்தது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு ஐரோப்பியா, ஜப்பான், சீனா இந்த நாடுகளுக்கெல்லாம் அரசு முறை பயணம் போறாரு. அந்த மாதிரி போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்து அது நம்மளுடைய இந்தியாவிலையும் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. ஓகேங்களா. சோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அடுத்தது கடைசியா யார பத்தி கொடுத்திருப்பாங்கன்னா, வி.கே.ஆர்.வி. ராவ் பத்தி கொடுத்திருப்பாங்க. இது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது. உங்களுக்கு வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஆனா அது வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா. பி.ஆர். பிரம்மானந்தா அப்படிங்கிறவருடைய கூற்றுப்படி என்ன சொல்றாங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி, இந்தியாவுடைய தலைச்சிறந்த பொருளியல் அறிஞர்கள்னு டி.ஆர். காக்டெல், சி.என். வக்கீல், வி.கே.ஆர்.வி. ராவ் ஆகியோரை சொல்றாங்க. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய தலைச்சிறந்த பொருளியல் அறிஞர்கள் அப்படின்னா பி.ஆர். பிரமானந்தா யாரெல்லாம் சொல்றாருன்னா, டி.ஆர். கார்கில், சி.என். வக்கீல், வி.கே.ஆர்.வி. ராவ் அவர்களை குறிப்பிடுகிறார். இந்த அறிஞர்கள்லாம் சிறந்த கனவுகளோடும் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ந்து கொள்கைகளையும் திட்டங்களையும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக வழங்கி இருக்கிறார்கள் அவங்க. சோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அது எல்லாத்தையும் ஆராய்ந்து சோ இந்த பிரச்சனைகளை நம்ம கலைக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக பல கொள்கைகளையும் திட்டங்களையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்தது வி.கே.ஆர்.வி. ராவ் ஒரு தேர்ந்த எழுத்தாளர். அவர் 3 முக்கிய கருத்துக்களில் ஆர்வமுடையவராக இருந்தார். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 நாட்டு வருமானம், இன்னொன்னு உணவு, ஊட்டச்சத்து, பண்டங்களின் பகிர்வு, 3வது வேலை வாய்ப்பு, தொழில் பகிர்வு. எல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே இருக்காது. ஓகேங்களா. இப்ப நாட்டு வருமான கணக்கீட்டு முறையை பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த நாட்டு வருமானம் சொன்னல இந்த 3ல. சோ இந்த நாட்டு வருமானத்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில முக்கியமானது அப்படின்னா, ராவ் ஜே.எம். கீன்ஸின் மாணவர் மட்டுமல்லாது கோலி கிளார்க் அவர்களிடம் சேர்ந்து பயன்படுத்தியிருக்கிறார். ஜே.எம். கீன்ஸின் அப்படிங்கிறவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட். அதே மாதிரிதான் கோலின் கிளார்க் அவர்கள். சோ இவர் வந்து ராவ் அவர்கள் ஜே.எம். கீன்ஸ் உடைய மாணவர். அதே மாதிரி கோலின் கிளார்க்கோட ஒரு கொலிக் அவரோட சேர்ந்து பணியாற்றிருக்காரு. அடுத்தது ஹெச்.வி. சிங்கர் அப்படிங்கிறவரு இந்த வி.கே.ஆர்.வி. ராவ வந்து என்ன சொல்றாருன்னா, கீன்ஸின் கிட்ட படிச்ச மாணவர்களில் சிறந்த மாணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி.கே.ஆர்.வி. தான் அப்படின்னு சொல்லி ஹெச்.டபிள்யூ. சிங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ராவின் ஆய்வு கட்டுரை வேலை வாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது பொருளாதார முன்னேற்றமும் இருக்கணும், அட் த சேம் டைம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஒரு ஆய்வு கட்டுரையை இன்றளவும் வேலை வாய்ப்பு துறையில பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இதற்கான காரணம் என்னன்னா, நம்மளுடைய பொருளாதாரமானது ஜாப்லெஸ் growth அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
வேலை வாய்ப்பற்ற பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த வேலை வாய்ப்பற்ற பொருளாதாரம்னு சொல்றது ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. ஆனா வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்கு. அதுக்கு ஒரு சில காரணங்கள் திறமை இல்லாது திறன் இல்லாம இருக்கிறது. ஸ்கில் ட்ரைனிங் வந்து ரிக்வயர்டு. அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அதாவது வந்து இப்போலாம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து வந்துருச்சு. சோ அந்த டெக்னாலஜி வந்தனால மெஷின் யூஸ் பண்றாங்க. அதனால மனிதர்களுக்கு அதிக அளவு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. சோ அதனாலதான். சோ அதனால இந்திய பொருளாதாரத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை இல்லாத வேலையின்மை கொண்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஜாப்லெஸ் குரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படிங்கும் பொழுது அப்ப நம்மளுக்கு இந்த ஜாபும் இருக்கணும் எல்லாருக்குமே. பொருளாதாரமும் முன்னேறணும் அப்டின்னா, அதற்குன்னு ஒரு சில கருத்துக்களை வந்து இவர் வந்து இந்த கட்டுரையில குறிப்பிட்டிருப்பாரு. சோ அது வந்து இன்றைய வேலைவாய்ப்பு துறையில பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பன்னாட்டு உணவு உதவி அப்படிங்கும் பொழுது, உலக வறுமையை ஒழிப்பதில் ராவ் சிறந்த கொள்கைகளை வகுத்து தந்து, இது மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றும், தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களின் பங்களிப்பு கருத்தையும் முன்வைத்தார். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல வறுமையை ஒழிக்கிறதுக்காக பல சிறந்த கொள்கைகளை எல்லாம் வகுத்து தந்திருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம உணவுப் பொருட்கள பல நாடுகள் வந்து பகிர்ந்துக்கணும். இருக்கும் பொழுது இல்லாதவன்ட்ட அதாவது இல்லாதவனுக்கு குடுக்கணும் அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. ஓகேங்களா? வேற ஒண்ணுமே இருக்காது இதுல. சோ இது வேற அடுத்து 3வதா பாத்தீங்கன்னா, சமதர்மத்திற்கு ஆதரவு. எல்லாருமே சமதர்ம இந்தியாவைத்தான் வலியுறுத்துனாங்க. அதுல ராவ் மட்டும் விதிவிலக்கல்ல. ராவ் அவர்களும் சமதர்ம இந்தியாவை வலியுறுத்துகிறாரு. பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டது என்றும், அரசாங்கமே பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டது என்றும், பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும்பங்கு வகிக்க வேண்டும் என்றும் கருத்தை முன்வைக்கிறார். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுடைய பொருளாதாரமானது கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவோம். அது என்ன கலப்பு பொருளாதாரம்? தனியார் நிறுவனங்களும் இருக்கு. அதனாலேயே நம்மளுடைய நாட்டுடைய வருமானம் உயருது. அதே மாரி பொதுத்துறைகளும் இருக்கு. அதனாலேயே நம்மளுடைய நாட்டு வருமானமானது உயருது. ஓகேங்களா? சோ இந்த மாரி கவர்மெண்டோடைய கம்பெனிஸும் இருக்கு. அண்ட் பிரைவேட்டோடைய ஒரு சில நிறுவனங்களும் இருக்கு. அதனாலதான் இது கலப்பு பொருளாதாரம். சோ முக்கியமான பொருளாதார நடவடிக்கைகள்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமானது அரசு கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான துறைகள் இந்த பொதுத்துறைகள் தான் வந்து நம்மளுடைய நாட்டு வருமானத்துல அதிக அளவு பங்காற்றக்கூடியதா பொதுத்துறை தான் இருக்கணும். கவர்மெண்ட்க்கு கீழ இருக்கக்கூடியதா இருக்கணும். சோ அப்ப அந்த பொதுத்துறை வந்து பொருளாதார வளர்ச்சியுடைய உச்சத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ எப்பவுமே வச்சிருக்கணும் அப்படின்றாரு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ராவின் பார்வையில் தொழில்மயமாதல். ராவ் எழுதிய இந்திய பொருளியல் வாழ்வு என்ன தவறு 1938ல எழுதுறாரு. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. என்ற சிறு புத்தகத்தில் இந்தியாவில் தனிமனிதர் வருமானம் குறைவிற்கு, தனி மனிதர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் பின்வரும் காரணங்களை விளக்குகிறார். அதாவது தலா வருமானம் வந்து நம்மளுடைய இதுல கம்மி. சோ இன்னும் நம்ம வந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்ல தான் இருக்கு. என்னதான் நம்ம 5th பிளேஸ்ல எக்கனாமிக் வேர்ல்டு லெவல்ல வந்துட்டாலுமே, நம்மளுடைய நாட்டுடைய தலா வருமானமானது குறைவாகத்தான் இருக்கிறது. அப்போ ஒரு தனி மனிதருடைய வருமானத்தை தான் தலா வருமானம்ங்கிறோம். சோ அப்படிங்கும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய வருமானம் வந்து குறையறதுக்கான காரணம் என்ன? அந்த தனி மனிதனுக்கான ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறது எல்லாமே இவர் சொல்றாரு. அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, முறையற்ற நில உடைமை, நிலம் துண்டாடல், நிலம் பிரிக்கப்படுதல் இது எல்லாமே சொல்றாங்க. அதாவது ஒருவேளை ஒட்டுமொத்தமா கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சுன்னா, ஒட்டுமொத்தமா ஒரு விவசாயம் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய வருவாயை பகிர்ந்தளிப்பாங்க. அப்ப எல்லா மக்களும் சமமான நிலைமையில இருந்துக்க முடியும். அப்போ ஒரு தனி மனிதனுடைய வருமானம் குறையுதுன்னா, அவன்கிட்ட நிலம் கம்மியா தான் வருமானம் வரும். அதிகமா இருக்கவங்ககிட்ட அதிகமா வந்துரும். சோ அதுதான் காரணம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம பயிர்களுக்கு குறைவான நீர்ப்பாசன வசதி கிடைக்குது. இப்பல்லாம் வந்து தண்ணி பற்றாக்குறை ஏற்படுது. சோ அதனால வேளாண்மை பண்ணும் பொழுது அவனுடைய ஒருவேளை வே நீர் இல்லாத பகுதியில இருக்கவனா இருந்தா அவனுடைய வருமானமானது குறையுது அப்படின்றாங்க. அடுத்தது பேரளவு தொழில்துறையின்மையால் வேளாண்மையில் அதிக மக்கள் தொகை அழுத்தம் ஏற்படுகிறது. முதலீடு இன்மை, அடுத்தது நாணயத்தில் தன்னாட்சி கொள்கையின்மை, பணம் பற்றிய கருத்துக்களில் தங்கத்தை உடைமையாக கொள்வதை ஊக்குவிக்கிறது. சோ இதெல்லாம் தான் வந்து காரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிராம தொகுதிகள், கிராம முன்னேற்றத்திற்கு கிராம குழுக்களானது அமைக்கப்பட வேண்டும் அப்படின்றார். சோ இவரு ஜே.சி. குமாரப்பா சொன்ன அதேதான். சோ கிராம தொழில்கள் வளர்ச்சினா கிராம தொழில் வளர்ச்சி சங்கங்கள் உருவாக்கணும் அப்படின்னா அதே மாதிரிதான் கிராம குழுக்கள் அமைக்கணும் அப்படின்னு இவரும் சொல்றாரு. சோ இந்த குழுக்கள் வந்து என்ன பண்ணா
வளர்ச்சிக்காக இந்த கிராமங்கள் வந்து தொகுப்பாக ஒரே அழகாக செயல்படணும். அது மட்டும் இல்லாம கிராமங்கள் சமூக பொருளாதார மேம்பாடு அடையும். இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து பல கிராமங்கள் ஒன்று சேர்ந்து உழைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, தொகுப்பாக செயல்படும் பொழுது, ஒரே யூனிட்டா செயல்பட்டாங்க அப்படின்னா வளர்ச்சியானது அதிகரிக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது அக்குழுக்கள், அந்த கிராம குழுக்கள் அமைக்கணும்னு சொன்னாங்கல்ல, அந்த கிராம குழுக்கள் திறம்பட சுய முன்னேற்றத்திற்கு பொதுமக்கள் பங்கேற்புடன் தங்கள் வடிவமைத்து கொள்ளும் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கிராம குழு இருக்குன்னா அந்த கிராம குழுல யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவா? பொதுமக்கள். சோ இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து இந்த கிராம குழுக்கள்ல பங்கேற்கக்கூடிய அந்த பொதுமக்கள் அந்த குழுவை முன்னேற்றம் செய்கிறார்கள். அப்ப அந்த சுய முன்னேற்றம் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம அவங்களையும் அவங்களால க்ரூம் பண்ணிக்க முடியும். ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அந்த தகுதியின் அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முதலீடு, வருமானம் பெருக்கி. முதலீடு அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு 1952ல இந்த தலைப்புல ராவ் அவர்கள் ஒரு புத்தகம் இயற்றிய புத்தகம் பேரியல் பொருளாதாரத்துல குறிப்பிட்ட பங்களிப்பு ஆகும் அப்படின்றாங்க. அதாவது இது என்னன்னா 1952ல ராவ் அவர்கள் ஒரு புத்தகம் இயற்றுறாங்க. அந்த புத்தகத்தோட பேர் என்னன்னா முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் போடக்கூடியது பிரின்சிபல், அதுல இருந்து வரக்கூடிய வருமானம், அடுத்தது பெருக்கி மல்டிப்ளையர். சோ இப்படி என்னன்னா இப்ப நான் வந்து ஒரு தொழில் வைத்திருக்கேன் அப்படின்னா அந்த தொழில நான் முதலீடு பண்ணணும், அதனால எனக்கு வருமானம் கிடைக்கலாம். சோ நஷ்டமும் ஆகலாம், இல்லைன்னா வருமானம் கிடைச்சிச்சுன்னா அந்த வருமானத்தை எப்படி மறுபடியும் பெருக்கணும் அப்படிங்கறத பத்தி, இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளை பற்றி முன்னேற்றம் அடையாத நாடுகள்ல இந்த 3 டேர்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. சோ அந்த புத்தகமானது பேரியல் பொருளாதாரத்திற்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த பங்களிக்குது அப்படின்றாங்க. அது என்ன பேரியல் பொருளாதாரம்னா ஒரு பெரிய அளவுல கால்குலேட் பண்ணக்கூடியது. இப்ப ஒரு நாட்டுடைய பொருளாதாரம்ங்கிறது பேரியல் பொருளாதாரம். இதே ஒரு தனி நிறுவனம் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த இது வந்து நுண்ணியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இதெல்லாம் டீடைல்டா பார்த்தோம். நுண்ணியல் பொருளாதாரம்னா என்ன, பேரியல் பொருளாதாரம்னா என்னன்ட்டு. சோ அப்ப ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை கணக்கிடும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த முதலீடு, வருமானம் பெருக்கி இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? சோ அதான். அடுத்தது நிறுவன கட்டமைப்பாளர் ராவ் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கினார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. டெல்லியில பொருளாதார பள்ளி, அடுத்தது பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லியில, சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூர்ல. இந்த 3 நிறுவனங்களை இவர் கட்டமைச்சிருக்காரு. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது லாஸ்டா நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா அமர்த்தியா குமார் சென். இவரை பத்தியும் ஒண்ணும் பெருசா இங்க இருக்காது, ஜஸ்ட் ஒரு ரீடு தான் இருக்கும். ஓகேங்களா? சோ நோபல் குழு அவர்கள் சென்னை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருடைய சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி பொருளாதாரம் டெவலப்டு எக்கனாமிக்ஸ், வறுமையும் பஞ்சங்களும் பற்றிய ஆய்வு, உரிமங்கள் திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்து ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. வறுமையும் பஞ்சமும் அப்படிங்கும் பொழுது வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு பற்றிய சென்னின் ஒரு கட்டுரை 1981ல வருது. அது வந்து ஒரு சிறந்ததாக இருக்கிறது. அதாவது வறுமை பஞ்சம் பற்றி சொல்லக்கூடியதுல இந்த உரிமை இழப்பு அப்படிங்கிற இந்த கட்டுரையானது சிறந்ததாக இருக்கிறது அப்படின்றாங்க. சோ இந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா பஞ்சங்கள் பற்றி ஆய்வு செய்து அதனுடைய உண்மையான காரணங்களை வந்து சொல்றாரு. ஏன் பஞ்சங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அதற்கான உண்மையான காரணங்களை எடுத்து காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம வறுமை பற்றிய பல்வேறு விளக்கங்களை ஆராய்ந்து முழு வறுமை, தொடர்புடைய வறுமை ஆகியவை பற்றிய காரணங்களையும் கூறி கவனத்தை ஈர்க்கின்றார். அது என்ன முழு வறுமை, அது என்ன தொடர்புடைய வறுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழு வறுமை அப்படின்னா இப்போ ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த அடிப்படை தேவையில ஒண்ணுமே கிடைக்காம இருக்கிறதா முழு வறுமை. ஓகேங்களா? அடிப்படை தேவையில ஓரளவுக்கு கிடைச்சு ஓரளவுக்கு கிடைக்காம இருக்கு பாருங்க, அதை வந்து தொடர்புடைய வறுமைன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த சென் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வறுமை பற்றி பல்வேறு விளக்கங்களை ஆராய்ஞ்சிட்டு முழு வறுமைனா என்ன, தொடர்புடைய வறுமைனா என்ன, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்றாரு. சோ அதனால இவர் வந்து பிரபலம் அடைஞ்சிருக்காரு. அடுத்தது வறுமையும் சமத்துவமின்மையும். சென் இந்தியாவில் வறுமை பற்றியும் மற்றும் சமத்துவம் இன்மை பற்றியும் நிறைய எழுதியிருக்கிறார். வருமான பகிர்வு, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களின் நுகர்வு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சென் அவர்கள் முக்கிய கருத்தாகும்.
அதாவது வருமான பகிர்வு அப்படிங்கும் பொழுது ரெவென்யூ இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அப்படி இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதும் சரி, கால்குலேட் பண்ணும்போதும் சரி. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய கன்சம்ஷனையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, திறன் பற்றிய கருத்து. பொருட்கள் அல்லது பயன்பாடுகளை விட திறன்களை வளர்ப்பது பற்றிய சென்னின் கருத்துக்கள் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. அதாவது சென் அவர்களின் கருத்துப்படி அடிப்படை கச்சா பொருட்களை மக்களின் நலத்துக்காக மாற்றி அமைப்பது ஆகும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை சிறந்த முறையில எப்படி பயன்படுத்தணும். அப்ப சிறந்த முறையில பயன்படுத்தணும்னா அதுக்கான குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். உனக்கு அந்த திறன் இருந்தாதான் ஒரு பொருளை எப்படி சிறந்த முறையில் பயன்படுத்த முடியுங்கிறது உன்னால செய்ய முடியும். அப்படிங்கும் பொழுது அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி சிறப்பானதாக மாற்றி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல அந்த எபிலிட்டி ஆனது, அந்த திறனானது வேண்டும் அப்படின்றாங்க. எப்படி மாற்ற முடியும்? ஒரு சாதாரண பொருளை எப்படி ஒரு நலத்திற்கான ஒரு பொருளாக மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த திறனை வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு சென் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்தது உரிமைகள், ஊட்டச்சத்து உணவு, மருத்துவம், உடல்நல பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, பஞ்சத்தின் போது வழங்கப்படக்கூடிய உணவு, இது எல்லாமே நம்மளுடைய உரிமைகளாக மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மளுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்க வேண்டியதா இருக்கட்டும், அல்லது மருத்துவமா இருக்கட்டும், எல்லாமே வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கத்துடைய கடமை. அப்போ அந்த அரசாங்கத்திடமிருந்து நம்ம பெறக்கூடிய உரிமையாக இது எல்லாத்தையும் கருதுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரியான உரிமைகள்ல வழங்குவதில் ஏற்படக்கூடிய தோல்விதான் இந்த பஞ்சங்கள் ஏற்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. ஒரு அரசாங்கம் ஒரு சிறந்த மருத்துவத்தை மக்களுக்கு தர முடியல, வேலை வாய்ப்பை தர முடியல, ஊட்டச்சத்து மிக்க உணவை தர முடியல அப்படின்னா இதெல்லாம் தான் பஞ்சத்துக்கான காரணமாக அமையுது அப்படின்றார். அடுத்தது தொழில்நுட்ப தெரிவு. தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கும் பொழுது மூலதன செறிவு நுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில் சென் அவர்கள் குறிப்பிடுகிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற அவருடைய புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல டெக்னாலஜி இருக்கும் பொழுது அதிக அளவு மக்கள் இருந்தாலும் அவங்கள அந்த மக்கள் உபரியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது வந்து கடினமானது அப்படின்றாங்க. ஏன்னா டெக்னாலஜி இருக்கும் பொழுது இப்ப என்கிட்ட ஒரு அட்வான்ஸ்டு மெஷின் இருக்கு, ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலை ஒரு மெஷின் பண்ணுது. சோ அதை ஆப்ரேட் பண்ண மட்டும் எனக்கு ஒரு பர்சன் போதுன்னா மீதி 9 பேரை நான் என்ன பண்ணிடுவேன், வெளியில துரத்தி விட்டுருவேன். சோ அந்த மாதிரி உழைப்பாளர்கள் உபரியாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல இந்த மாதிரி நல்ல ஹை டெக்னாலஜி இருக்கும் பொழுது உழைப்பாளர்கள் உபரியாக இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது அப்படிங்கிறது அரிதாக ஒன்றாக இருக்கிறது. அதுதான் இந்தியாவுல இப்ப நடக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா நம்ம டெக்னாலஜி அதிகமாயிடுச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியும் நம்ம அடைஞ்சிட்டு தான் இருக்கோம். சோ பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அதிகரிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது, பொருளாதாரம் முன்னேறி கொண்டே வருகிறது. காரணம் டெக்னாலஜி. நாட் ஒன்லி டெக்னாலஜி, தேர் ஆர் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். பட் நம்மளுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா உங்களுக்கு டெக்னாலஜின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் இந்த பகுதியில நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க, வேற எதுவுமே கிடையாது. சோ அப்ப இரக்கத்திற்கு உரியவர்களாக பார்க்காமல் உரிமை வழங்கப்படும் அதிகார உரிமைகள் கொண்டவர்களாக பார்க்க வேண்டும். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழைகளை. ஓகேங்களா? அதிகாரம் வழங்குதல், கல்வி, உடல்நலம், ஊட்டச்சத்து, பாலின சமநிலை, துன்பம் நேரும் காலங்களில் பாதுகாப்பு ஆகியவை வழங்கப்பட வேண்டியவைகளாக கருதுகிறார். இது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு இந்த நூல்கள் மட்டும் பாத்துக்கோங்க. இந்த முக்கியமான நூல்கள் ஒவ்வொருத்தரும் எழுதினது அதுதான் வந்து இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்கான வீடியோ கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அதை செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்றைய பகுதியில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம அடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். ஓகேங்களா? For more videos, stay tuned with Beabook. Thank you.